வணக்கம். இது கேள்விக்களம். புதிய கல்விக் கொள்கையின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக அல்லது மூன்றாவது மொழி என்கிற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை ஒதுக்க முடியும் என்று இன்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நேற்று பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதத்துக்கு எதிர்வினை. இந்தியை நாங்கள் திணிக்கவில்லை, மாநில அரசினுடைய பார்வையில் குறைபாடு இருக்கிறது, மாணவர்கள் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்கக்கூடாது என்று ஒன்றிய அமைச்சர் பிரதான் எழுப்பியிருந்த கேள்விக்கு இன்று மாலை மிக காட்டமான பதிலடியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தந்திருக்கிறார். பிளாக்மெயில் செய்வது, இந்தியை திணிப்பது நீங்களா நாங்களா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். கூட்டாட்சி என்கிற ஒரு தத்துவத்தையே காற்றில் பறக்க விட்டு புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தியை திணிப்பதற்கான ஒரு கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், தடைகளை உடைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள், மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள், வலதுசாரி திரு அரசியல் விமர்சகர் திரு நவநீதன் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தங்க வரதராஜன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள், சிபிஎம் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு அமீருடைய முதற் பார்வையை கேட்கிறேன். மும்மொழி கொள்கை தான், அதில் சமரசம் இல்லை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம். மும்மொழி கொள்கை அப்படின்றது இந்தியாவினுடைய கல்வி கொள்கையில் 1960களில் இருந்தே அதனுடைய முதுகெலும்பே மும்மொழி கொள்கை தான் அப்படின்னு திரு பிரதான் சொல்கிறார். இத்தனை காலம் அதை ரொம்ப சீரியஸாக அமல்படுத்தாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு தமிழ்நாட்டை சில இடத்துல பாராட்டுறார். நீங்கள் இந்த பிடிவாதத்தை, ஒரு புறத்தில் ஒன்றிய அரசு திட்டவட்டமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது, தமிழ்நாடு அரசு இந்த பேச்சில் சமரசத்துக்கு இடமில்லை, நான் இருக்கிற வரை இதை அனுமதிக்க மாட்டேன், எந்த நிலையிலையும் போராடுவேன் முதலமைச்சர் சூளுரைக்கிறார். உங்கள் கோணம் என்ன? வணக்கம். இன்றைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம், பிப்ரவரி 21. இந்த சர்வதேச தாய்மொழிகள் தினத்தில் நாம் வேற்றுமொழியை நம் மீது திணிப்பது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அமைச்சர் சொல்லுவது இந்த ஹிந்தியை நீங்கள் மூணாவது மொழியாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இல்லை. அது நம்ம மேலே வைக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கும். அது காரணம் அது இன்றைக்கு நேற்று தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை திணிப்பதற்கான வேலை தொடங்கலை. அது 1937 காலகட்டத்திலேயே அன்றைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை பள்ளிகளில் கட்டாய கல்வியாக திணிக்கும் பொழுது அன்றைக்கு நீதி கட்சி தலைமையில் இருந்த ஐயா தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள் தான் அதை மாபெரும் போராட்டமாக எடுத்து மாணவர்களிடத்தில் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்து இளைஞர்களை திரட்டி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்திருக்கு. அந்த நடந்து 1940 அந்த சென்னை கவர்னரால் இந்த இந்தி திணிப்பு மசோதா திரும்ப பெறப்பட்டிருக்கு. அந்த நாளும் இதே பிப்ரவரி 21 தான். பெரியார் என்ன அப்படின்னு கேட்குறாங்களே நிறைய பேர், அவர் செஞ்சது இதுதான் அப்படின்றத உணர வேண்டிய தருணம். தொடக்க காலகட்டத்திலிருந்து தமிழ் மீது, தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது வேற்றுமொழியை திணிக்கிறதுன்றது இது இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை. இந்த ஒன்றிய அமைச்சர் பிறப்பதற்கு முன்னாடியே இன்றைக்கு பேசக்கூடிய வெளிநாட்டில் வடநாட்டில் போனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க, டீ எப்படி கேட்பீங்க, சாப்பாடு எப்படி கேட்பீங்கன்னு கேட்குறாரு. அவங்க தாத்தா காலத்திலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இருந்து இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோன்றது தான் இது மறுக்க முடியாத உண்மை. எதிர்த்த போது ராஜாஜி ஆட்சியில விட்டே ஓட வேண்டிய நிலைமை வந்தது. பதவியை விட்டு அவர் ராஜாஜி போனார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியாரின் தலைமையில் நடந்த முதல் போராட்டத்தில். இரண்டாவது போராட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியை விட்டே போனது, அண்ணா ஆட்சி அமைத்தார். இப்ப மக்கள்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற ஒன்றும் எதிர்ப்புக்கு போராட்டத்திற்கு செவிமடுக்கிற ஒரு எண்ணம் இல்லை. முதலமைச்சர் நேற்று எழுதுனது ரொம்ப காட்டமான கடிதம் இல்லை, உறுதியான கடிதம். இருமொழி கொள்கையில சமரசம் இல்லை, இந்த ரெண்டு ஸ்கூலை காசை நிறுத்தாதீங்கன்னு கேட்டாரு. இன்று பதில் ஏற்றுக்கொண்டால்தான் பணம் அப்படின்ற இடத்துல நிக்குது.
கடந்த காலத்து ஆட்சியாளர்கள் அணுகுன விதத்துக்கும் இப்ப இருக்கக்கூடியவங்க அணுகிற விதத்துக்கும் வித்தியாசம் தெரியுது. இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படின்றது, அதுக்கு தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இது ஒரு அயோக்கியத்தனம். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமானப்படுத்துகிற செயல். அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிற பதில் ரொம்ப அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது, உணர்வுபூர்வமானது. அவர் உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த வரலாறெல்லாம் தெரியும். 37 காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற இந்த ஒன்றிய அமைச்சருக்கும் அண்ணாமலை போன்றவர்களுக்கு வேணால் இந்த வரலாறு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இவங்க 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பக்கத்து ஸ்டேட்டில் போய் நான் பெருமை மிகு கன்னடிகான்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளே திடீர் அரசியல்வாதி ஆகிட்டு இங்கே தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பற்று கொண்டது போல் நடிக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஏமாத்து வேலை. நாம் கேட்குறது, இங்கே இருமொழி கொள்கை இருக்குது, ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துப்போமே, தமிழ்நாட்டிலே தமிழ் முதல்ல முழுக்க முழுக்க எழுத படிக்க தெரிந்தவர்கள் 100% இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இங்கே தமிழே முழுக்க முழுக்க எல்லோரும் எழுத படிக்க முடிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அலுவல் மொழி அந்த ஆங்கிலத்தை முழுவதுமாக படித்து முடிச்சிட்டாங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதுவே இன்னும் முழுமை பெறாத ஒரு சூழலில் நீங்கள் எதுக்கு மூணாவதாக இந்தியை கொண்டு திணிக்கிறீங்க? என்ன அவசியம் இருக்குது? நான் வாழ்க்கையில் உயரணும்னு முடிவெடுத்தேன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் வளர்ந்து இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலங்களில் போய் நான் பெறுவதற்கு என்ன இருக்குது? என்ன கட்டமைப்பு இருக்குது? அந்த மொழியை படிச்சுக்கிட்டு நான் போய் பார்க்குறதுக்கு அங்கே மருத்துவக் கல்லூரி இருக்கா? என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படி நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டால் நான் ஆங்கிலம் படிச்சுக்கிற போகிறேன், ஜெர்மன் படிச்சுக்கிற போகிறேன், பிரெஞ்சு படிச்சுக்கிற போகிறேன். உலகம் முழுவதும் நான் எங்கே போய் நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன்னா அங்கே போய் படிச்சுக்கிறேன். ஹிந்தி எதுக்கு எனக்கு? ஹிந்தி என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அது ஒரு வாரம் 10 நாளில் போகிற போக்கில் வந்துடும். அது தமிழ் போல் கிடையாது, இலக்கியங்கள் கிடையாது அதில். அப்படி இருக்கிறதுல 10 நாள் பாம்பேயில் போய் உட்காந்தோம்னா, வடநாட்டில் போய் உட்காந்தோம்னாக்கு இந்தியை நம்மளே பழகிக்கலாம். ஊப்பர் நீச்சே பகவான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு பாணி அண்டான்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அதுக்குன்னு ஒன்று போய் கற்றுக்கணுன்ற, அதுக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ மும்மொழி கல்வியை நீங்கள் இவ்வளவு இதாக திணிக்கிறீங்களே. அவர் அவங்க சொல்லும் போதெல்லாம் இந்த பாஜக தலைவர்கள் அவர்களது குரலாக பேசுகிறவர்களாம் சொல்கிறாங்க, தமிழை அவர் எவ்வளவு இதாக பேசுகிறாரு தெரியுமா, தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு தெரியுமா. இன்றைக்கு வரைக்கும் எழுத படிக்காமல் கையில் இருக்கிற பேப்பர் இல்லாமல் பாரத பிரதமரோ ஐயா அமித்ஷா அவர்களோ தமிழில் 4 வரி சேர்த்தாப்புல பேசிட்டாங்களா சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் இதையெல்லாம் தாண்டி சமஸ்கிருதம்னு ஒன்று சொல்கிறீங்களே, அந்த சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்க வேண்டியதானே அந்த பக்கம். அதில் போய் டீயை கேட்க வேண்டியதானே. நீங்கள் கேட்குறீங்க ஒரு கடையில் போய் டீ எப்படி கேட்பான், வடை எப்படி கேட்பான்றீங்க. சமஸ்கிருதத்தில் கேளுங்க, அதுதான் உயர்ந்த மொழியாச்சே, ரொம்ப பூர்வீக மொழியாச்சே. அப்போ இது திட்டமிட்டு இது மொழியின்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது தொடுக்கக்கூடிய போராகத்தான் நான் பார்க்குறேன் நான். அதனால் தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்திருக்கிற விஷயம் இல்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி கூட உள்ளத்திற்கான மொழி அவர் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி அவரும் சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் ஆங்கிலம் 2 மொழி போதும், 3வது மொழி தேவையில்லைன்றார். உள்ளத்தின் மொழி தமிழாகவும் அலுவல் மொழி ஆங்கிலமும் போதுன்றார். அப்ப எல்லோரும் ஒரே நிலைப்பாடு. திமுகவோடு சேர்ந்து அதிமுகவும் இந்த கண்டனத்துல இணைந்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திட்டவட்டமாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. பிஜேபி சொல்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நிறைவு பார்வையாக கேட்டுறேன். மாநில அரசு, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மாநில அரசாங்கத்தின் மீது தொடுக்கிற ஒரு போர், மாநில அரசுக்கு ஆட்சியின் மீது நடக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான் இந்த நடவடிக்கை அவங்க பண்றதுன்னு சொல்றீங்க. அவர்கள் 3 விஷயம் சொல்றாங்க. தமிழ் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, தமிழை நாங்க தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம், மாநில அரசினுடைய பார்வையில் இதை எதிர்க்கக்கூடியவங்க பார்வையில் தான் குறைபாடு இருக்கு, மாணவர்கள் நலனையே நீங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாணவர் சார் உங்ககிட்ட நாங்கள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். எந்த மாணவர் உங்ககிட்ட நாங்கள் ஹிந்தி படிக்கணும், எனக்கு ஏதாவது வழிவகை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டது யார்? அதை சொல்லுங்கள். நீங்கள் தமிழை பாதுகாக்கிறோன்னு சொன்னீங்களே, நீங்கள் தமிழை வளர்ப்பதற்காக உங்கள் நிதி ஒதுக்கீடு என்ன தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? உங்களால் இப்படி ஒரு வரலாற்று பொய்யை திரும்ப திரும்ப எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் ஒதுக்கின நிதி எவ்வளவு, தமிழை வளர்ப்பதற்காக ஒதுக்கின நிதி எவ்வளவு? எல்லாமே நீங்கள் கட்டமைத்து சொல்லப்படுகிற பொய் தான்.
இது வெறுமன அரசியல் லாபத்துக்காகத்தானே தவிர, இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, இந்த விவாதத்தில் அந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து உட்கார்ந்துருக்காங்களே அவங்களுக்கே தொடர்ச்சியாக ஹிந்தியில் ஒரு 10 வார்த்தை பேச சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த விவாதத்தை ஹிந்தியில் பேசி நடத்த சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு தெரியுமா முதல்ல ஹிந்தி படிச்சிட்டாங்களா அவங்க? சொல்லுங்கள். இது எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. மொழி என்பது எனக்கு வேணும்னா நான் அதை எடுத்துக்கிற போகிறேன். என் தாய்மொழியை விட எனக்கு இன்னொரு மொழி அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சிந்திக்கிறது என்னுடைய மொழியில் தான். நான் மொழியில் தான் சிந்திக்க முடியும். இப்போ என்னால் தமிழில் நான் பேசும் பொழுது என்னை அறியாமல் உள்ளுக்குள்ளேருந்து என்னுடைய அறிவோடு சேர்ந்து என்னுடைய மொழி வருது. ஆங்கிலத்தில் பேசும்போது நான் வார்த்தைகளை தேடணும். தமிழில் நான் தேட வேண்டியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது 3வது மொழி என்பது அது நான் விரும்பிய மொழி. 3 மொழி தான் படிக்கணுமா? 4 மொழி படிச்சுக்கிறேன், 5 மொழி படிச்சுக்கிறேன். அது நான் எப்போ வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் கொண்டு வந்து திணிக்காதீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால போராகத்தான் நான் பார்க்குறேன். நான் 37 அப்போ நீங்கள் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? இன்றைக்கி சொல்கிறீங்க முன்னேறுவதற்காக நீங்கள் மொழி படிக்கணும். 37 இதே தான் கொண்டு வந்தீங்க. அன்றைக்கும் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இன்றும் நீங்கள் இந்தி திணிப்பின் மூலம் இந்த மக்களால் நிராகரிக்கப்படுவீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. நன்றி நன்றி நன்றி. திரு தங்க வரதராஜன், உங்கள் கோணம் என்ன? நன்றி. வணக்கம் திரு குணசேகரன். சகோதரர் அம்பையர், அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற போல நடிக்கிறவங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. எங்கே இந்த மும்மொழி கொள்கையில் நாங்கள் இந்தி கட்டாயம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் அமைச்சர் எங்கே சொல்லியிருக்கிறார்? தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை பாருங்க, மக்களை ரொம்ப ஏமாற்ற முடியாது. நீங்கள் 1960 நினைக்கலாம், நிச்சயமாக ரைட். நீங்கள் 1968 பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை 1 வந்து ஹிந்தி கட்டாயம், 3வது மொழி என்பது கட்டாயம் இருந்தது, உண்மை. 1986 2வது தேசிய கல்விகள் இருந்து சொன்னால் ஹிந்தி கட்டாயம் இருந்தது, உண்மை. இப்போ கஸ்தூரங்கன் 2019 கஸ்தூரங்கன் கமிட்டி பரிந்துரையில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மொழி ஹிந்தி கட்டாயம் என்று கொடுக்கப்பட்டது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தாய்மொழி இருக்க வேண்டும், 3வது மொழி ஆப்ஷன் மொழியாக தாய்மொழி கட்டாயம் இருக்க வேண்டும், 3வது மொழி ஹிந்தி கட்டாயம் அல்ல, அது ஆப்ஷனல் மொழியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் இல்லைன்னு தெளிவாக சொன்ன பிறகு நீங்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இங்கே ஹிந்தி கட்டாயம் ஹிந்தி சகோதரர் அமீர் சொன்னார். நான் பாஜக காண்டவன், கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக இருந்த என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். எனக்கு உண்மையில் ஹிந்தி தெரியாதுங்க. நான் அதெல்லாம் வந்து பேசலை. நான் என்ன கேட்குறேன், 3வது மொழி வந்து ஹிந்திக்கு நீங்களாக கட்டமைச்சு இந்த கல்வியில் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பல அமைச்சர் விட்டு பிள்ளைங்களாம் எங்கே படிக்குது? இன்னைக்கு சிபிஎஸ் வரதராஜன் எதுக்காக படிக்கிறாங்க? 3வது வழி கற்றுக்க படிக்கிறாங்க. நீங்க வந்து வட இந்தியாவில் பயணம் பண்ணியிருப்பீங்க, இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கு போயிருப்பீங்க, நீங்க ஹிந்தி தெரியலன்றீங்க. இப்போ பிஜேபி சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்டு எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள மறுக்குதுன்னு கேட்குறீங்க. ஏற்றுக்கொண்டுட்டதா சொல்கிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்து ஆர் ராஜஸ்தான், பீகார் இங்கெல்லாம் எங்கேயாவது 3வது மொழியாக என்ன மொழியை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அரசாங்க பள்ளியில்? அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தமிழை சொல்லித்தரீங்களா, கன்னடத்தை சொல்லித்தரீங்களா, மலையாளம் சொல்லித்தரீங்களா, ஒடிசா சொல்கிறீங்களா, பெங்காலியா? இதுவரையிலையும் பதிலே இல்லையே கவர்மெண்ட்லேருந்து, பிஜேபி தரப்புலேருந்து. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் எஸ்எஸ்சி திட்டமாக இருக்கலாம், நீங்கள் இன்னைக்கு பிஎம்சியோட, அதாவது இன்னைக்கு தேசிய கல்விகளுடைய மாதிரி பள்ளிக்கூடம் 14,500 பள்ளிக்கூடம் நாடு முழுவதும் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி கர்நாடகா ஏற்றுக்கின்றது, இன்றைக்கி வந்து கேரளா கூட ஏற்றிருக்குது. இங்கே பாருங்கள், நோக்கம் குணேசேகரன் தெளிவாக நாங்கள் சொல்ல வரணும். தாய்மொழியை நிச்சயம், அது ஊப்பியாக இருக்கலாம், அது போஜ்புரியாக இருக்கலாம், ஒடியாவாக இருக்கலாம், தாய்மொழி கட்டாயம் 5ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்றது தாய்மொழியை மேம்படுத்துறதுங்க. என்ன NEP வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்மா நீங்க என்ன லாபம்? இப்ப 2020 வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் போர்ட்ல தமிழ் கட்டாய மொழி சார், கரெக்ட். தமிழ்நாட்டோடைய ஸ்டேட் போர்டில் மாநில அரசு நடத்துகிற கல்வி திட்டத்தில் வந்து தமிழ் கட்டாயமாக இருக்குது. யூனியன் கவர்மெண்ட் நடத்துகிற CBSE பாடத்திட்டத்திலையோ கேந்திரிய வித்யாலயான்னு யூனியன் கவர்மெண்ட் இதே பிரதான் அவர்கள் அமைச்சகத்தின் கீழே நடக்கிற ஒன்றில் நீங்கள் வந்து தாய்மொழி கட்டாயம்னு சொல்கிறீங்களே, கடந்த 10 ஆண்டில் கேவியில் ஒரு ஆசிரியரை கூட நியமிக்கலையே சார். கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் கற்று தர மாட்டீங்க, ஆனால் இங்கே வந்து மாநில அரசு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்கணுன்றதை மாநில அரசு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அதை தான் அந்த உங்கள் கான்செப்ட் தவறு. அதாவது எதிர்கட்சிகளுடைய, அதாவது அரசாங்கத்தும் வச்சிருக்க கான்செப்ட் தவறுன்னு சொல்ல வரேன். என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கேந்திர வித்யாவில் இருக்கலாம், நவோதயா பள்ளியாக இருக்கலாம், மத்திய அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இன்னைக்கு கேந்திர வித்யா நவோதயா பள்ளியில், அதன் பிறகு இந்த PMCயுடைய 14,500 பள்ளிகளை அதனுடைய எல்லா விதமான கட்டமைப்புகளையும் மேம்படுத்தி தரமான கல்வி அதுக்கான அடித்தளத்தை வகுத்து அதை மாநில அரசு தாங்க அரசாங்கம் ஒப்படைக்க போகுது. அப்போ அது மாநிலத்து கட்டுப்பாடு தான் எங்க போகுது, மாற்று கருத்தே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் மாநில அரசு கொடுக்கல, நீங்க CBSE பள்ளிகளையும் மாநில அரசு கொடுக்கல.
சார் கேவிலாம் எந்த இடத்துலயும் மாநில அரசு கீழே இல்ல, இல்ல ஒன்றிய அரசின் கீழே தான் இருக்கு. இல்ல அது கிடையாது. சிபிஎஸ்இ போர்டு தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. ஆசிரியர் நியமனம் அவங்க தான் பண்றாங்க. தமிழ ஒரு ஸ்கூல்ல கூட, தமிழ்நாட்டுல இருக்கிற 67 கேவில ஒரு ஸ்கூல்ல கூட தமிழை 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்லாம திடீர்னு வந்து நாங்க தமிழுக்கு ஆதரவா இருக்கிறோம், நாங்க இந்திய திணிக்கலன்னு சொன்னா எப்படி சார் நம்புவாங்க? சார் 2022 பிஎம்சி மாதிரி பள்ளி கூட வந்து என்பிக்கு வந்தாச்சு. வந்துட்ட பிறகு நோக்கம் இதுதான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். வேற ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனால கேந்திர வித்யாலயம் என்பது நவோதயா என்பது யார்? கேந்திர வித்யாலயம் என்பது யாரு? அரசு அங்கே இருந்த, இப்போ உதாரணமாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருப்பாங்க, மத்திய அரசு பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்க அங்கே படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உருவாக்குறது மத்திய அரசாங்கம். இப்போ அப்படி இல்லை, இந்த பாலிசிக்குள்ள அது வருது, அந்த பள்ளிக்கூடங்களுமே வருது. அப்படி வர்ற பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு சமத்துவம் கல்வியில, நிதி ஒரு கல்வியில தீண்டாமை இல்லாம எல்லாருக்கும் சமத்துவமான உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாணவர் எழுதுற சிபிஎஸ்இ மார்க் ஷீட் இருக்கு, 10th மார்க் ஷீட் இருக்கு. அங்க 3வது மொழின்னு ஒண்ணே இல்லையே சார். அங்க 3வது மொழி இல்லாமல் இங்க மட்டும் ஏன் திணிக்கிறீங்கன்றதானே கேக்குறாங்க. சார் 3வது மொழி என்று விருப்பம் இருந்தால் படிக்கலாம். விருப்பம் இல்லைன்னு தமிழ்நாடு சொல்லுது மாணவர்கள் சார்பில், ஏன் பணம் தர மாட்டீங்க சார்? அரசு சொல்லலாம் சார். மாணவர்கள் நீங்க மாணவர் பெற்றோர்கள் சொன்னார் உங்கள்கிட்ட, மாணவர்கள் பெற்றோர்கள் அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தானே சார் அரசாங்கம் இருக்கு. இன்னைக்கு மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஓட்டு போட்டு தானே சார் அரசு இருக்கு. அரசாங்கம் தானே சொல்ல முடியும், ஒவ்வொரு தனி மனுஷனுமா சொல்ல முடியும். திரு குணசேகரன், மக்களை ஏமாற்றியதெல்லாம் போதுங்க. அதான் சொல்றேன், பழைய காலங்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பாஜக வீதியில் வந்திருக்குது. இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கம் வீதியில் வரட்டும். இன்னைக்கு வந்து 3வது மொழி வேண்டாம்னு சொல்றவங்களும் வீதிக்கு வரட்டும். மக்கள் முடிச்சுவாங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்பதான் நாங்க கேட்க போறோம். மக்களை ஏமாற்ற முடியாது. இந்திக்கு ஆதரவாக 3வது மொழிக்காக பிஜேபி களத்துக்கு வந்துருச்சு, வீதிக்கு வந்துட்டோம். நீங்க எடுத்து பாருங்க, மக்கள் முடிவு செய்யட்டும். இல்ல, அடிப்படையில் நாங்க இது ஜனநாயக நாடுங்க. ஒன்றிய அரசுக்கு வந்து நிதி கிடைக்கிறது எல்லா மாநிலங்களும் தான் நிதி கிடைக்குது. ஒன்றிய அரசு தனியான நிதியை எங்கிருந்து திரட்டிக்கிறதெல்லாம் ஒன்று இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப தான் நாங்கள் பயன்படுத்த முடியும். நாங்கள் தேர்ந்தெடுக்க அரசு இங்கே இருக்கிறது. அந்த அரசினுடைய கொள்கை வந்து எங்களுடைய கொள்கை. எங்களுக்கு இந்தி வேண்டாம் என்பது எங்கள் அரசினுடைய கொள்கை. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால் வாக்களித்திருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக இந்தியை வேண்டாம் என்று சொல்லிய கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். இதுதான் எங்கள் வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கான வரவேண்டிய நிதியை எந்த காரணத்தை கொண்டு கட்டாயப்படுத்தி நிறுத்திவிட முடியாது. அப்படி செய்வது என்பது ஜனநாயக விரோதமான போக்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தவறு. நேற்றைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுறார் சிஎம். அதற்கு வந்து பதில் வரும். பிரைம் மினிஸ்டர் இருந்து பார்த்தா எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்து வருது. அவர் எங்கேயும் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல பணம் தருவோம்னு மட்டும் உத்தரவாதம் இல்லை, பரிசீலிக்கிறோம்னு சொல்லலை. மாறாக அந்த 2 ஸ்கீமுமே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு சப்போர்ட்டட் ப்ரோக்ராம்ஸ் such as Samagra Shiksha are aligned with NEP 2020. Also, PM Shri schools have been conceptualized to be NEP exemplar schools. இந்த 2ஐயும் செஞ்சாதான், ஏற்றுக்கிட்டாதான் காசுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அது ஏன் நாங்கள் ஏற்றுக்கணும்? எங்களுக்கு கல்வி என்கின்ற உரிமை நாங்கள் மாநில அளவில் எங்கள் கொள்கை திட்டங்களை நாங்கள் வகுத்து கொள்கின்றோம். நீங்கள் சர்வதேசத்திலிருந்து வாங்கக்கூடிய நிதியோ அல்லது உள்நாட்டிலிருந்து பெறக்கூடிய நிதியோ இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் அடிப்படையிலலாம் இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்தி கற்றுக் கொடுத்தாதான் வரி தருவோம் நாங்கள் சொல்லவும் இல்லை. நீங்கள் எதுனாலும் எங்ககிட்ட வரி வாங்க தான் செய்கிறீங்க. இது எங்களுடைய பணம், எங்களுக்கு வர வேண்டிய பணம். அதை பங்கு போடுவது, பிரித்து கொடுப்பது மட்டும்தான் டெல்லி அரசினுடைய வேலை, இந்திய அரசினுடைய வேலை. அதில் வந்து நீ கட்டுப்பாடு வைத்துக்கணும். உங்கள் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கணும். நான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் புதிய கல்விக் கொள்கை வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்பட்டு எல்லா தரப்பும் கேட்டு நடத்தப்பட்டதல்ல. பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே படலை, பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவே கிடையாது. இது விவாதிக்கப்படாத ஒன்று. எங்க மாநிலம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எங்ககிட்ட ஏன் திணிக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். சார், இந்திய திணிக்கவே நாங்கள் முயற்சி பண்ணல. நீங்க தூங்குறது மாதிரி நடிக்கிறீங்க, வேண்டுமென்றே மக்களை திசை திருப்புறீங்க, மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்க. அவங்க பிஜேபி சொல்லுது. இல்ல, அவங்க திரும்ப என்ன சொல்றாங்க, நாங்க 3வது மொழின்னு தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு காஷ்மீரி மொழி கத்து தருவாங்களா? இல்ல பஞ்சாபி மொழியை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு வந்து வேணா எங்களுக்கு ஆஃபீஸர்ஸ், எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் பஞ்சாபி மொழியோ அல்லது காஷ்மீரி மொழியோ, நாகா மொழியோ, அசாமி மொழியோ, வங்காளி மொழியோ, மராத்தி மொழியோ, கன்னட மொழியோ, தெலுங்கு மொழியோ, மலையாள மொழியோ, இதையெல்லாம் 3வது மொழியாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அப்படி எதுவுமே வைக்காம நான் 3வது மொழி ஆப்ஷனல், 3வது மொழி ஆப்ஷனல்னா 3வது மொழி ஆப்ஷனலாக இது வரைக்கும் எங்கே நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கிறீங்க? நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கிறீங்க? நீங்கள் வேணா சார், இப்போ தான் டெல்லியில் ஜெயிச்சு வந்திருக்கீங்கல்ல, டெல்லியில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நீங்கள் தமிழை 3வது மொழியாக வைத்து விட்டு வாங்க, பின்னாடி பேசுவோம்.
வைத்துட்டு வாங்க, பண்ணுவீங்களா? சார். அது உங்களால முடியாதுல்ல. அப்ப நீங்க உங்களுடைய மொழியை எங்க மேல திணிக்காதீங்க, தொண்டையில திணிக்காதீங்க. எங்களுக்கு இந்தி வேண்டாம், எங்களுக்கு இந்தி தேவையும் இல்லை, இந்தினால எங்களோட பொருளாதாரம் வளர போறதும் இல்லை. சார், ஏழை குழந்தைகளுடைய அறிவை அவங்க முன்னேறதை நீங்க தடுக்கிறீங்க. கண்மூடித்தனமாக அரசியல் குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த பிரச்சனையை தமிழ்நாடு பார்க்குது, அரசு பார்க்குதுன்னு அமைச்சர் பிரதான் சொல்றாரு, குற்றம் சாட்டுறாரு. இல்லைங்க, அது ரொம்ப தவறான ஒன்றுங்க. அதாவது என்னன்னா, ஒரு அறிவியல் எந்த சமூகத்தில் வளர்த்தப்படுகிறதோ அல்லது எந்த சமூகம் வந்து அறிவியல் துறையில் வளர்கிறதோ அந்த தாய்மொழியில் தான் அதற்குரிய அறிவு களஞ்சியம் உருவாக்கப்படுது. ஏன் எல்லாத்தையுமே நம்ம ஆங்கிலத்தில், இங்கே கம்ப்யூட்டர்லேருந்து கேமராலேருந்து எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்கிறோம் என்றால், நீங்கள் ஐரோப்பாவில் இது உருவாக்கப்பட்டது, வளர்த்தப்பட்டது அந்த மக்களினுடைய மொழியிலே இங்கே நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இந்தி மொழியிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் அல்லது தொழில்நுட்ப பொருட்கள் என்ன, அறிவியல் சித்தாந்தங்கள், கொள்கைகள் என்ன? நீங்கள் ஏதாவது சார் இந்தியில் எங்கள் கொள்கை திட்டம், நாங்கள் எங்கள் இந்தி மொழி படிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், எதையாவது சயின்டிஃபிக்காக தான் கொண்டு வந்திருக்கீங்களா? அல்லது டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வேணா இந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த நாலேஜை கற்றுக்குறோங்கிறது ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களான்னா அப்படி எதுவுமே இல்லை. எந்த விதமான அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் அந்த மொழியில் நடத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த மொழியை கண்டுபிடிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த மொழி என்பது இவங்க சொல்லக்கூடிய வாதம், பிஜேபி அல்லது இந்தியை ஆதரிக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாதம், ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு மூன்றாவது மொழியை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் மேம்பாடு அடைகிறதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, மூன்றாவது மொழின்னு சொல்கிறது ஒரு பசப்பு, நீங்கள் எல்லா இந்திய மொழி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பசப்பு, உங்களுக்கு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கணும், தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கணும், வடக்க சமஸ்கிருதத்தை திணிக்கணும், இதுதான் உங்க இன்டென்ஷன் சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இது முழுக்க அவங்க இல்ல ஒரு பெரிய பட்டியலை தானே தர்றாங்க. இல்லை, நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்க இந்தி படிச்சா எங்களுக்கு வேலை வாய்ப்பு தருது, எங்க மாணவர்கள், எங்க ஏழை குழந்தைகள் தருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோடி சர்க்கார் வருடத்துக்கு 2 கோடி வேலையை உருவாக்குறோம்னு சொன்னார். வந்து 10-11 வருடம் ஆகிறது ஆட்சிக்கு வந்து. இது வரைக்கும் எத்தனை வேலையை உருவாக்கி இருக்கிறாங்க? மத்திய அரசுல எத்தனை வேலையை உருவாக்கி இருக்கிறாங்க? மத்திய அரசு நிறுவனங்கள் எங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை இல்லாத நிலைமையில் தான் மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து இது செய்திருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாகவே எங்களது மாணவர்களுக்கும் எங்கள் இளைஞர்களுக்கும் வேலை கிடைப்பதில்லை. தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கு ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் வேலை இல்லாத நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன புதுசாக இந்தி படிச்சு நீங்கள் என்ன வேலை வாய்ப்பை கற்றுக் கொடுத்துட போறீங்க? அப்போ இது முழுக்க ஒரு கடைந்தெடுத்த பொய்யா. ஏன்னா வந்து இதனால எந்தவித வேலை வாய்ப்பையும் மோடி அரசு உருவாக்கவில்லை. அப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதும் அந்த மொழியில் இல்லை. இந்தி மொழியில் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லை, எந்த அறிவியல் வளர்ச்சியும் அல்ல, எந்த மானுடவியல் வளர்ச்சியும் அந்த மொழியின் மூலமாக உருவாக்கப்படலை. அப்படி இல்லாத ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு என்ன ஆக போகிறேன்னா எனக்கு எந்த பயன்பாடும் கிடையாது எனக்கு. ஸோ அதனால தேவையில்லை. நவநீத், ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மோதல், ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சது மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பிஜேபி தனியாகவும் திமுக, அதிமுக, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய அத்தனை கட்சிகளும் இந்திக்கு எதிராக, மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். ஒன்று, 2 அரசுக்கு இடையிலான மோதல் உக்கிரமடையுது. இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு வீதிக்கு வந்துருச்சு, ஆனால் தனியாக வீதிக்கு வருது, வேற எந்த கட்சியும் அதை ஆதரிக்க தயாராக இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதே மாதிரி தான் சொல்லப்போனால் வந்து மெட்ரோவுக்கு வந்து நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து உடனே நிதி வந்ததை நம்ம பார்த்தோம். உடனே எங்க வந்து உடனே என்னன்னா மத்திய அரசு வந்து தர வேண்டியது இல்லை, நாங்க பார்லிமெண்ட்ல பட்ஜெட்ல கொடுத்த கமிட்மெண்டே மாதிரி இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் சொன்னாங்க. இங்க வந்து தமிழ்நாடு காசு தர மாட்டோம்னு சொன்னாங்க சார். பிரச்சனை பண்ண பிறகு தான் கொடுத்தாங்க. என்ன சொல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது கிடையாது. டங்ஸ்டனுக்கு முதல்ல வந்து அப்ரூவல் வந்து டிராஃப்டிங்க்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அதை எதிர்க்கும் போது வந்து திரும்ப பிஜேபி தான் போய் இந்த டங்ஸ்டன் இதை வந்து அதை வந்து நிறுத்திட்டு வந்திருக்குது நம்ம பார்த்தோம். பட் இது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ இல்லை ஃபண்டமெண்டலாக 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்குது. அது வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தவிர மற்ற மாணவர்கள்லாம் மும்மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க. அதுவும் சின்ன கிளாஸ் தான், பெரிய கிளாஸில் கிடையவே கிடையாது. நீங்கள் தமிழை கட்டாயப்படுத்தி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தினப்போ இன்னும் வந்து மொழிவாரி சிறுபான்மையினர் அமைப்பினர் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டு வராங்க எல்லா வருஷமும் எக்ஸாம் போது. ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியை கட்டாயப்படுத்தி மொழிவாரி சிறுபான்மையர் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் எழுத மாட்டோம்னு சொல்லி போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டு வராங்க. இன்னும் அதுவே ஃபுல்லாக அமல்படுத்த முடியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க என்ன, அதாவது வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸு ஒன்று. இது காங்கிரஸாக இருந்தால், நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஹிந்தி எல்லாமே ஹிந்தி, சர்வம் ஹிந்தி மயமாக இருந்தது.
அப்படி கிடையாது. இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இப்போ மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏற்படுத்தி தராங்க. சார் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் ஒரு பகுதியில் இருக்கீங்க, சைதாப்பேட்டையிலையோ அசோக் நகரில் இருக்கீங்க. அங்கே ஒரு மாநகராட்சி பள்ளி இருக்குது. கரெக்ட். அதில் மலையாளத்திலிருந்து ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்க, தெலுங்கு குழந்தைங்க ஒரு 10 இருக்கிறாங்க, கன்னட குழந்தைகள் இருக்கிறாங்க, பெங்காலிலேருந்து வரவங்க இருக்காங்க, ஒடிசாலிருந்து வரவங்க இருக்காங்க, பிகாரிஸ் இருக்கிறாங்க, இவங்க ஒரு ஹிந்தி குழந்தைகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் அத்தனை மொழிகளையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட போறீங்களா? இதுதான் சார், இது என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை கொண்டு வந்து வச்சுட்டு இல்ல நீங்க வந்து இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் என்னன்னா, நான் அந்த ஆர்குமெண்ட்டே சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. நீங்க பட்டியல்ல எல்லாமே இருக்கும், ஹோட்டல்ல வந்து மெனு கார்டுல வந்து எல்லாமே இருக்கும், இன்னது எங்க ஹோட்டல்ல இருக்குன்னு ஆர்டர் பண்ணும்போது அந்த சாமான் எதுவும் இருக்கு, அந்த பொருள் எதுவும் இருக்காது. எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த 2 தான் சார், இந்த 2க்குள்ள ஒன்று சொல்லுங்கன்னு கடைசியா வந்து நிற்கும். ஹிந்தி வேணுமா சமஸ்கிருதம் வேணுமா அப்படின்னு வந்து நிற்கும். அப்படின்னு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இல்லை சார். அதாவது உங்கள் பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே சொல்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை கொண்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ ப்ராக்டிகலாக என்ன நடக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் அதான் வரேன், அதுக்கு தான் பதில் வரேன். இப்போ உத்தரப்பிரதேசில் நீங்கள் எடுத்தும்போது நீங்கள் 3வது மொழி என்ன இருக்குன்னா, அங்கே உருது இருக்கிறது, குஜராத் இருக்குது, பஞ்சாபி இருக்குதுன்றது அங்கே பல அங்கே வந்து 3வது மொழியா இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கு. சித்தூர் பகுதியில் ஆந்திரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தெலுங்கு சொல்லி தராங்க. அதுதான் ஒசூர் சூலகிரி பகுதியில் கன்னடமும் தெலுங்கும் சொல்லி தராங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மலையாளம் சொல்லி தராங்க. இங்க வந்து உருது வந்து தமிழ்நாட்டுல உருது குழந்தைகளுக்கு உருது சொல்லி தராங்க. இல்ல நீங்க கேட்டதுக்கு தான் நான் சொல்றேன். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே சொல்லி தராங்க சார். அங்க நீட் எங்க இருக்கோ சொல்லி தராங்க. அதுதான் சார், அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ நீங்க மற்ற அரசு பள்ளியில ஒரு தெலுங்கு படிக்கக்கூடிய மாணவன் தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு தெலுங்கு படிக்கிற மாணவன் என்ன பண்ணுவாங்க? தெலுங்கு டாமினன்ட் ஸ்கூல்ஸ். இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு டச் பேஸ் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி தான். சரி, கேவியில் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் வந்து முன்னாள் திமுக எம்பி திரு பாரிவேந்தர் 2023 முன்னாள் திமுக எம்பி தான் சொல்கிறேன். பாரிவேந்தர் 2023 பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குறார். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கேந்திர வித்யாலயம் இருக்கிறது, அதில் வந்து எவ்வளோ கேந்திர வித்யாலயம் தமிழ் சொல்லித்தரப்படுது அப்படின்ற கேட்கும்போது இது அஃபிஷியல் டேட்டா தான், நான் இதை மாற்ற முடியாது. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 கேவிலையோ, அதாவது இருங்க டேட்டா என்ட்ரி டேட்டா இருக்கு, ஆர்டிஐ டேட்டா இருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஆர்டிஐ டேட்டா இருக்கு, பப்ளிக் டொமைன்ல இருக்கு. பப்ளிக் டொமைன்ல சப்ஜெக்ட் வாங்க சார். நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வந்து கேந்திர வித்யாலயால வந்து பயிற்றுவிக்கணும்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு தமிழ் ஒரு சப்ஜெக்ட், அது மாதிரி லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் அங்கே, அதாவது அடிஷனல் லாங்குவேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 மாணவர்கள் வந்து அதை ஆப் பண்ணியிருக்கணும், அப்போ நாங்கள் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 15 மாணவர்கள் ஆப் பண்ணி மறுக்கப்பட்டதான்றது ஆர்டியில் இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து தவறுன்னு நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் அங்க சேர்க்கையில சேர்ந்து 15க்கு மேல மாணவர்கள் ஆப் பண்ணி வந்து இல்ல ஏனா இல்ல இங்க வந்து நீ ஒரு பக்கம் இது வந்து ரெட்ட வேஷம் இல்லையா? ஒரு பக்கம் வந்து we are encouraging the learning of local language ன்றீங்க. ஆமா. தமிழ்நாட்டுல இருந்து கன்னியாகுமரி வரையில இருக்கக்கூடிய கேவில லோக்கல் லாங்குவேஜ் என்ன? தமிழ். ஆமா. நீங்க அதை மேண்டேட்டரி ஆக்கல. ஏன் தமிழ் சொல்லி கொடுக்கலன்னா, குறைஞ்சது 15 பேர் கேட்டாதான் சொல்லி தருவோம் அப்படின்னு ஒன்னு சொல்றீங்க. இது பாருங்க, அந்த ஸ்கூலை நடத்துறது யூனியன் கவர்மெண்ட். இது பாருங்க, இது வந்து உங்க பாலிசி என்ன? லோக்கல் லாங்குவேஜை டெவலப் பண்றது தான். இல்ல சார், எனக்கு நீங்க கேள்வி நீங்க வரிசையா என்ன பாயிண்ட் ஒன்னொன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இப்போ நீங்க கேட்டது கேந்திர வித்யாலயன்றது மத்திய அரசால் நடத்தப்படும் ப்ரிடாமன்ட்லி மத்திய அரசுல பணியில் இருக்கக்கூடியவங்களுக்காக வசதி செய்யப்பட்ட அந்த பள்ளி. அது எவ்வளவு பேர் நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க இல்லங்க. நான் ஆர்டிஇ இருக்கு சார், அங்க 15% 20% குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் படிக்கிறாங்க. இல்லன்னு சொல்லியே சார், இருக்குன்ற அந்த அதோட இது எதுக்கு, அதோட அமைப்பே எதுக்கு? சரி, டிரான்ஸ்ஃபர்ல இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்தது. ஓகே ஓகே. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஆனா நான் வந்து அலுவலுக்காக போகும்போது நான் ஹிந்தி கத்துக்கிறேன். இப்போ இதை நான் சின்ன வயசுல கத்துட்டு இருந்தேன்னா, நான் போய் முதல்ல ஒரு 10 மாசம் 12 மாசம் கஷ்டப்படுறது எனக்கு ஈஸியா இருக்கு. இப்போ நான் திரும்ப அந்த பாயிண்ட், ஒரு பையன் வந்து உங்க அபார்ட்மெண்ட்லயே அல்லது உங்க பங்களாலயே அல்லது உங்க தெருவுலயே, இப்ப பாரிஸ்ல ஒரு பையன் இருக்கான், லண்டன்ல ஒரு பையன் இருக்கான், அமெரிக்கால படிக்க போற பையன் இருக்கான், ஜெர்மனில ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பிராங்க்ஃபர்ட்ல. அவனுக்குலாம் நீங்க என்ன செய்வீங்க? அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவன் வந்து சின்ன வயசுல எனக்கு ஜெர்மனி சொல்லி கொடுத்தா நான் கஷ்டப்பட மாட்டேன், சின்ன வயசுல எனக்கு வந்து பிரெஞ்சு சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னா, அதான் சொல்றேன். நம்ம எது ஆஸ்பிரேஷன், அதுவா இதுவா? இட் இஸ் ஆல். நான் திரும்ப இல்ல ஹைப்போதெட்டிக்கல் டிஸ்கஷன் தான் போறீங்க. அவங்க சொல்றது 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி கல்வி, அதை யாரும் நீங்க வந்து அதை சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. கேவில 5வது வரைக்கும் சொல்லி கொடுத்தீங்களா? நான் சொல்றது புதிய கல்வி. அவங்க சொல்ற இல்ல புதிய கொள்கைகள் வந்துருச்சு சார். அடுத்து புதிய ஒரு நிமிஷம் சார், ஒரே செகண்ட் சார், ஒரே செகண்ட். புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சு இல்ல உங்க கருத்துப்படி? அது தமிழ்நாடு அரசுக்கு தான் தமிழ்நாடு கேட்கணும், ஒத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுல. கரெக்ட். கேவில ஏற்கனவே வந்துருச்சு இல்ல? கரெக்ட். கேவில உங்க கொள்கைப்படி லோக்கல் லாங்குவேஜ் நீங்க சொல்லி கொடுக்கணும்ல? கரெக்ட்.
ஏன் சொல்லி கொடுக்கல? தமிழ் ஏன் சொல்லி தரல? 2024 ஆர்டிஐல காமிங்க எனக்கு. இதுவரையிலும் அப்பாயின்மென்ட் நடக்கல சார். சார் அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து சார் உங்கள்ட்ட டேட்டா இருந்தா எடுத்து சொல்லிருப்பாங்களா? என்ன பிரதானே சொல்லிருப்பாரு. நாங்க தமிழ்நாட்டுல இத்தனை கேவி ஸ்கூல்ல இத்தனை ஆசிரியர்களை போட்டு நாங்க நடத்துறோம் அவரே சொல்லிருப்பாரு. ஒரே செகண்ட் அவர் ஏதோ குறுக்குறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இவ்வளவு ஸ்கூல் கஷ்டப்படாதீங்க சார். மெட்ராஸ்ல இருந்து ஃப்ளைட் வந்து மதுரைக்கு போகுது. கரெக்ட். நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஆக்சிஜன் வச்சுக்கிறதா அல்லது எங்களுக்கு ஏர் பேக் போட்டுக்கிறதா அப்படிங்கிறத ஹிந்திலையும் இங்கிலீஷ்னு சொல்றீங்க. ஆமா. போறது தமிழ்நாட்டுக்குள்ள போகுது. முதல்ல விமான நிலையத்துக்குள்ள விமானம் உங்க கையில தான் இருக்குது. அதுல தாய்மொழியில கொண்டு வரது வழியை பாருங்க சார். சார் அதுவே பண்ணல. இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 2019 மறைமலை நகர்ல திரு நவநீத் சொல்ற பாரிவேந்தர் ஏற்பாட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். ஒன்னு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேரை சூட்டினாரு. ரெண்டாவது இனிமே சென்னையில இருந்து போற எல்லா விமானத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற விமானத்துல எல்லாம் தமிழ் அறிவிப்பு வரும்னாரு. அந்த 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு அவங்கள தான் கேட்கணும். வாக்குறுதி தானே சார். நான் வந்து ஒரு பாயிண்ட் தான் சார் கேட்கிறேன். ரொம்ப லாஜிக்கலா கேட்கிறேன். அங்க இருக்கக்கூடிய என்ன முட வந்து படித்தவங்க கிட்ட ஒரே கேள்வி சார். இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய அம்மூர் டவுன் பஞ்சாயத்து வாலாஜா தாலுக்குல ஒரு மாணவர் இருக்கார், அரசு பள்ளி மாணவன். அவன் வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இன்னொருத்தர் வந்து சித்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்பாடி சித்தூர்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர் வந்து ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவங்க வந்து அரசு பள்ளியில இல்லைன்னு சொல்லிட்டு GK வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நீங்க வந்து ராணிப்பேட்டில் அவங்க சேர்க்கணுமா மாணவர்கள் பெற்றோர் இருங்க. டியூஷன் சேர்த்தா போதும். டியூஷன் சேர்த்தா போதும். இவ்வளவுதான விஷயம். டியூஷன் எதுக்கு சார் சேருவாங்க? சார் மார்க் வாங்குறதா எடுப்பாங்க சார். வெயிட் பண்ணுங்க. நான் கேக்குற டியூஷன் போயிட்டு போயிரலாம். நான் சொல்றது கேளுங்க. ஓகே காசு கொடுத்து படிக்கணுமான்னு கேக்குறீங்க. கிங்ஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணுமா? நீங்க அந்த அரசு பள்ளி மாணவர்களை தான் நீங்க தடுக்கிறீங்க. நான் இப்போ சொல்றேன், தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு அதே ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியும் இல்ல மற்ற மொழி கூட படிக்கிறாங்க. அந்த கேப்பபிலிட்டி அரசு பள்ளி மாணவர்கள் இல்ல நீங்க சொல்ல வரீங்களான்றத எனக்கு தெரியல. கேப்பபிலிட்டி இல்ல, தேவையில்லைன்றான் சார். நீங்க டிஃபைன் பண்ணாதீங்க. இந்த சுமையை நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும் சார். இந்த சுமையை நான் தூக்கி சுமக்க விரும்பலன்னு நான் சொல்றேன். இல்ல சார், இது சுமை, இத நான் சுமக்க ஒட்டு மொத்தமா மொத்த மாணவர்களுக்கு வந்தா இல்ல சார். நான் வந்து அரசாங்கம் தான் அத்தாரிட்டி. இட் இஸ் நீங்க அத்தாரிட்டி இல்ல. இல்ல சார், நான் பிஜேபி அத்தாரிட்டி இல்ல, இன்னொரு கட்சி இல்ல. ஆளும் அரசுக்கு தான் சார். காமன் மேனா கேக்குறேன் சார். மாணவனுக்கு கேப்பபிலிட்டி இல்லாதன்னு சொல்லாதீங்க. சாதாரண பாவனா பாருங்க. இது ஒரு இல்ல சார், ஒரு செகண்ட் இது மும்மொழி கொள்கையை நீங்க வந்து எல்லா தனியார் பள்ளியில வச்சிட்டு அரசு பள்ளியில மட்டும் நாங்க வைக்க மாட்டேன்ற போது நீங்க ஏன் பாகுபாடுபடுத்தி பாக்குறீங்கன்றது எல்லா தனியார் பள்ளிலாம் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற 50,000க்கும் மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் அரசு பள்ளிகள்லயும் கிடையாது. சிபிஎஸ்இ குறைவு சார். தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ என்ன சார், 100 ஸ்கூல் இருந்தா 2 ஸ்கூலோ 1 ஸ்கூலோ இருக்கும் சார். 100 ஸ்கூலா சார்? ஆமா சார். எவ்வளவு வேணா லிஸ்ட் நான் சொல்றேன், எடுத்துவாங்க. 68,000 ஸ்கூல் சார். இது வந்து கேப்பபிலிட்டி சம்பந்தப்பட்டது இல்ல. இது வந்து சுமக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன்னால சுமக்க முடியாதான்னு நீங்க கேக்குறீங்க. நான் அப்படி சார், இட் இஸ் a capability point தான் நான் சொல்றேன். ஏன்னா அதே வயசுல கூட மாணவர்கள் படிக்கறாங்க தான் நான் சொல்றேன். குபேந்திரன் யாருமே இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துறன்னு ஒரு காமெடி, ரொம்ப ஃபேமஸான காமெடி. சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, நீங்க காமெடில ஆரம்பிக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் அங்க எம்பி பேசுவதை மொழி மாற்றம் செய்வதற்கு ஒரு திட்டம் வருகிறது. சமஸ்கிருத மொழியில் அந்த மொழி மாற்றம் செய்யப்படுகிறது. சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷன். ஆமா, யோசித்து பாருங்க. சமஸ்கிருத மொழியில் யாராவது படித்த எம்பிக்கள் இருக்காங்களா? அந்த மாநிலம் இருக்கா? யோசித்து பாருங்க. எம்பி தமிழ்ல பேசலாம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சமஸ்கிருதத்துல பல முன்றிய அமைச்சர்கள் நீங்க சொல்ற வாஷையிலே வர ஒரு நிமிஷம் பதவி பிரமாணம் ஏத்துக்கறாங்க சார். பதவி பிரமாணம் ஆர்எஸ்எஸ் கொள்கை ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் சேர்ந்து சமஸ்கிருதத்துல பேசிட்டாங்க. 10 நிமிஷம் சொல்ல முடியுமா சார் நீங்க? அதாவது இல்ல எப்படி தெரியுமா, அதான் சொல்றேன். எந்த அளவுக்கு மோசமான ஒரு சிந்தனை இப்படி வருது பாருங்க. நீங்க அந்த மொழி பேசுகிற மாநிலமோ மக்களோ இல்லாத ஒரு இடத்தில் நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஒரு எம்பி பேசுவதை நீங்க கேளுங்கன்னு சொன்னா அதோட சிந்தனை எப்படிப்பட்ட மட்டமான சிந்தனை. இன்னொன்று சொல்லட்டுங்களா, இப்போ தயவு செய்து மும்மொழி கொள்கை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் இந்த சன் டிவியில் கேள்விகள் எப்படி தெரியுமா மாறும்? சவால் கா பச்சா, சவால் கா பகாஸ் அப்படி போட்டு குணால் வர்மா, குணால் சாகர் அப்படிதான் உட்காந்துருக்கும். ஏன் தெரியுமா? தமிழில் ஒளிபரப்பிட்டீங்க கேள்வி கேட்ட அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து எங்ககிட்ட செய்தி ஒலிபரப்புத்துறைக்கு அமைச்சருக்கு வந்து புகார் கொடுத்துள்ளார்கள். இந்த கேள்வி கருத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தமிழ் ஒலிபரப்பு அந்த நிகழ்ச்சியை இந்தியில் ஒலிபரப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ உங்களை தள்ளிட்டு குணால் வர்மா, குணால் சாகர் வருவார், குணசேகரன் இருக்க மாட்டார். நீங்கள் பேசுறது யாருக்குமே புரியாமல் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உங்களுக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்கிறதுக்கு.
அப்புறம் டைரக்டர் அமீர் அழகாக சொன்னார், இன்றைக்கு உலக தாய்மொழி தினம். அந்த தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே 1938 நடந்த இந்தி போராட்டம் ஒழிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 21, 1940. ஆனால் பிப்ரவரி 21, 1940 தமிழர்கள் ஒழித்த அந்த இந்திக்காக இந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படவில்லை. எதுக்கு நம்ம தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது? நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு பாகிஸ்தான் ரெண்டா பிரியுது, மேற்கு கிழக்குன்னு. அப்போது மேற்கு பாகிஸ்தான் தான் அங்கே ஆளுமையாக இருக்குது, அங்கேருந்து உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவு வரும்போது கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வங்காளம் பேசுகிறார்கள், ஒரே மதம், ஆனால் உருது அங்கே ஏற்கலை. அதுக்கப்புறம் 1956 ஒரு பெரிய வங்க மொழி இயக்கம்ன்ற ஒரு போராட்டம் நடந்து 4 பேர் சாவறாங்க, ஜஸ்ட் 4 பேர். அதன் பிறகு தாய்மொழிக்காக உயிரிட்டதற்காக அந்த அந்த அறிஞர் வங்கதேச கவிஞர், அவர் பேர் வந்து ரஃபீக் உல் இஸ்லாம், அவர் வந்து யுனெஸ்கோவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார், இந்த தாய்மொழிக்காக பாடுபட்டவர்களுக்கு இந்த தினத்தை தாய்மொழி தினமாக நீங்கள் அனுசரிக்க வேண்டும்னு. இது 2000 வருது, 99 அக்செப்ட் பண்ணி 2000 வருது. யோசித்து பாருங்க, 1938 தமிழ்நாட்டில் தாளமுத்து நடராஜன் 2 பேர் சாவுறாங்க, 65 to 67 100 பேர் செத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மொழி தினத்துக்காக போடப்பட்ட அந்த உயிர்கள், போன உயிர்களை பற்றி யாரும் கவலைப்படல, உலக அளவில் போய் யாருக்கும் போய் தெரியல. அப்படிப்பட்ட உலக தாய்மொழி தினத்தில் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் தேசிய கீதத்தை எழுத ஒரே கவிஞர். நம்ம உலகத்தில் எங்கேயா இருக்கா? இன்னொரு நாட்டு தேசிய கீதத்தை எழுதி இன்னொரு நாட்டுக்காரர் இருந்தால் ஏற்றுப்பாங்களா? மாற்றிருப்பாங்க. பங்களாதேஷ் அந்த நாட்டுக்கான தேசிய கீதத்தையும் இந்தியாவுக்கான தேசிய கீதத்தையும் ரவீந்திரநாத் தாகூர். அப்போ யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட உலகில் நம்ம வந்து சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்தியை தந்து கொண்டு வந்தீங்களே, இந்தி கொண்டு வந்தால் என்ன தெரியுமா? அந்தந்த மாநில மொழியெல்லாம் வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும். இந்திய திணிக்கவே இல்லைன்றாங்க சார். அவங்க வந்து நீங்க தப்பா சொல்றீங்க சார் அப்படின்றது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அதான் சொல்ல வரேன். கஸ்தூரி ரங்கன் கமிட்டி என்ன மாதிரி தீர்மானத்தை கொண்டு வந்து 2019 இந்தின்னு சொன்னாங்க. எதிர்ப்பு வந்த உடனே இந்தி வேண்டாம், நீங்கள் விரும்பிய மொழினாங்க, ஹிந்தி ஆர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ். அப்போ நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக கிளாசிக்காக சொல்கிறேன். நீங்கள் 95 96 வரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளிலும் தாவணி போட்டிருப்பாங்க, சாரி போட்டிருப்பாங்க கேர்ள்ஸ். இப்போது நீங்கள் எந்த கல்லூரியில் தாவணி சாரி கிடையாது. 2004 2005 அதிமுக ஆட்சியில் ஒரு ஜியோ போடுறாங்க, அரசு ஊழியர்கள் சல்வார் கமிஸ் போடுவதற்கு ஒரு ஜியோ போடுறாங்க. ஏன்னா கடும் எதிர்ப்பு வந்த காலம். அப்போ வந்து போடலாம், ஏன்னா பெண்களுக்கு வந்து இலகுவாக இருக்கிறது, வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு. அப்போது ஒரு கலாச்சாரம் வந்து எப்படி ஊடுருவி எப்படி நின்று போயிருக்கு. நான் தப்பாக சொல்லலை, அது வந்து கம்ஃபோர்ட். அப்போது அந்த ஒரு விஷயம் உள்ளே வந்து விட்டால் வெளியே தள்ளுவதற்கு முடியாது. அப்போ இந்தி எப்படி திணிக்கிறாங்கன்னா, நீங்கள் மெல்ல மெல்ல கொண்டு வந்து திணிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களை வந்து இந்தி வந்து இங்கே மாற்றவே முடியாது. இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ நண்பர்கிட்ட கேட்டிங்களே எந்தெந்த ஆசிரியர்னு, எங்கள் அப்பா அம்மா டீச்சர், வேலூர் மாவட்டம். எங்கள் அம்மா உருது பள்ளியில் வேலை பார்த்துருக்கிறார், எலிமெண்ட்ரி ஸ்கூலில். அங்கே உருது பாடம் நடத்துவார்கள், எங்கள் அம்மா தமிழ் நடத்துவாங்க. வேலூர் மாவட்டத்தில் உருது இருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த மாதிரி ஓசூர் பார்டரில் கன்னடம் நடத்துவாங்க, மலையாளம் நடத்துவாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, திரும்ப கேள்வி கேட்டிங்களே, 15 மாணவர்கள் விருப்ப பாடமாக தேர்வு செய்தால் அங்கே தமிழ் ஆசிரியர் நியமிக்கப்படுவாங்க. சரி, அந்த ஸ்கூலில் 14 பேர் விருப்ப பாடம் தேர்வு பண்ணிட்டான், ஒரு மாணவர் இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ 14 பேரோட கதி ஆசை என்ன வருது? இல்லை, அவரே தான் சொன்னார், தமிழ் கற்றுக்கணும்னா 15 பேர் இது பண்ணணும், ஆனால் ஒரு ஏழை மாணவன் ஹிந்தி கற்றுக்கணும்னா அவனுக்கு ஹிந்தி ப்ரொவைட் பண்ணணுன்றாரு. அது ஒன்று சொன்னீங்க, அவன் ஏன் பிரைவேட் ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்குறாரு. அடுத்து அந்த இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் தான் பேசுவாங்கன்னு சொன்னீங்க. நம்பர் அண்ணாமலை சொன்னார் 2 நாள் முன்னாடி, நான் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை வீடு வீடாக போய் மக்களிடம் கருத்து கேட்பேன், இந்தி வேணுமா வேணாமான்னு கேட்டார். யோ, அதை தானே நாங்கள் சொன்னோம். நீட் தேர்வு வரும்போது என்ன சொன்னோம்? நீட் தேர்வு வரும்போது இப்போ சொன்னாரா, வீடு வீடாக போய் கேட்போம், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீட்டு தேர்வு ரத்து செய்யணும்னு அண்ணாமலை சொன்னாரா? கேட்கலையே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொன்னாங்கல்ல. அப்போ மக்கள் கிட்ட போய் கேட்க முடியாது என்பதற்காகத்தான் மக்கள் பிரதிநிதிகள் வந்து சொல்கிறார்கள். அப்போ நீட்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு இயக்கம் நடத்துனீங்களா? ஏன் கேட்கல? அப்போ ஏன் வீடு வீடாக போய் கேட்கல? அப்போ நோக்கம் என்ன? நீ இந்திக்கு இப்படி போய் வீடு வீடாக போய் இயக்கம் நடத்துகிற இந்த அமைப்பு, இந்த கட்சி நீட்டுக்கு நடத்தலை. திரு கனகராஜோட கோணத்தை கேட்டு வந்துடுற திரு கனகராஜ், ப்ரிசைஸா சொல்லணும்னா பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஹிந்தியை வச்சு அரசியல் செய்யறது நீங்களா நாங்களான்னு கேட்கிறாரு. நாங்கள் அரசியலே செய்யலை, குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளில வாங்க, அரசியல் கண்ணோட்டத்தோடு இதை பார்க்காதீங்க அப்படின்னு பிரதான் சொல்கிறாரு. எது சார் சரி?
நான் முதல்ல இதை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு படையெடுப்பை தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. பிரதான் ஒன்றும் ட்ரம்ப்பு கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் நரேந்திர மோடி கிடையாது. ட்ரம்ப்பு சொல்கிறதெல்லாம் கைகட்டி வாய் புத்தி உடல் குறுகி கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு தமிழ்நாடு ஒன்றும் இவங்க மாதிரியான ஆளு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து அவர் சொன்னார், மாணவர்களிடம் கருத்து கேட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் கேட்டிங்களா? நீங்கள் தான் வெளியே வருவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்களிடம் இன்றைக்கி கருத்து கேளுங்க. ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா வேண்டாமான்னு போய் கேட்போம். நான் செத்துக்கிட்டு இருக்கும்போது, தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு மண் சரிவு வரும்போது, இப்போ 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் விட்டீங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் கூட எனக்கு இல்லை, என் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? சென்னை மூழ்கினாலும் சரி, திருநெல்வேலி மூழ்கினாலும் சரி, தூத்துக்குடி மூழ்கினாலும் சரி, திருவண்ணாமலை மூழ்கினாலும் சரி, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்போமா வரி கொடுப்போமா வேண்டாமான்னு? தமிழ்நாட்டு மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா வரி கொடுக்காம இருந்துடலாமா? ஏதோ பெரிய ஜனநாயகவாதிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட கருத்து கேட்கணும்? அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? நரேந்திர மோடி வேணுமா வேணாமான்னு இந்தியாவில் இன்னைக்கு கருத்தெடுப்பு எடுக்கணுமா சார்? அவர் பிரதமராக இருக்கணுமா வேண்டாமான்னு? பெரும்பான்மை வேண்டான்னு சொல்லும் தானே. நீங்கள் வாங்கின ஓட்டு 37% தானே, பெரும்பான்மை வேணான்னு சொல்லும். போயிடுவாரா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அரசமைப்பு சட்டம் ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கேட்கணும்னு சொல்லுது. இந்தியா முழுவதும் எடுக்கலாமா? நவநீதன் ஒத்துப்பாரா? நரேந்திர மோடி ஒத்துப்பாரா? கேட்டுப்போம் சார். இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி நீடிக்கணுமான்னு கேட்போம், பாஜக ஆளணுமான்னு கேட்போம். பெரும்பான்மை வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவர் வெளியே போயிடுவார்னா தமிழ்நாட்டில் நம்ம கேட்போம். பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மொழியை திணிச்சிடலாம். யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டு ஏழை மாணவர்களை பற்றி கவலைப்படுறீங்களாக்கும். என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் உங்களுடைய அந்த NEP-யில்? ஒரு ஸ்கூலில், புது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் அதிகமாக செலவாகும். எனவே இருக்கிற ஸ்கூலில் ஃபெசிலிட்டியை அதிகரிக்கலாம். நீங்கள் முதல்ல பப்ளிக் எஜுகேஷன்னாலே நெய்பர்ஹுட் ஸ்கூல் சார். உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது சார். மாணவர்களை பற்றி கவலைப்படுறீங்களா? ஒடிசாவை பற்றி கவலைப்படுறீங்களா? ஒன்று தெரியுமா, நீங்கள் நீட்டு கொண்டு வந்தது தகுதியான மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வாதம் வச்சிங்கல்ல. இப்போ உங்களுடைய இப்போ வெளியிட்ட எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறீங்க? போஸ்ட் கிராஜுவேட்டில், அதாவது மருத்துவ முதுநிலை இடங்கள், மேற்படிப்பு, அதில் 51% மேல் படிப்புக்கு 51% எங்கே இருக்குது தெரியுமா? சதர்ன் ஸ்டேட்டில், யாரு? தென் மாநிலங்களில். 20%க்கும் கம்மியாக 2022 கணக்குப்படி 19.8% மக்கள் தொகை கொண்ட தென் மாநிலங்களில் எவ்வளவு சீட்டு? மேல் படிப்பில் 51%, MBBS-ல் 49%. முதல்ல மருத்துவத்துக்கு வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறோம், அது கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜார்க்கண்டில் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, உங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ தெரியுமா? வெறும் 8.4. அங்கே போய் முதல்ல அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவன் தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கும். 3வது மொழியெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நாங்கள் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். என்ன விதமான பேச்சு இது? அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆப் பண்ணாங்களா? நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் அப்படி ஆப் பண்ணுறீங்களா? தமிழ் படிக்கிறீங்களா, மலையாளம் படிக்கிறீங்களா, அல்லது வந்து கன்னடம் படிக்கிறீங்களான்னு நீங்கள் கேட்டிங்களா சார்? நீங்கள் ஆப்ஷனை வச்சுருக்கீங்களா சார்? தமிழ் படிக்கிறதுக்கு உனக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேந்திரிய வித்யாலயாவில் இருக்கா? ஏதாவது நீங்கள் பிஜேபி கூட்டத்தில் பேசுகிறது மாதிரிலாம் பேசாதீங்க. இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு தெரியும். கோல்வால்கர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பீங்களா? இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம், இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று பஞ்சாப் நாட்டில் எழுதியிருக்காரா இல்லையா சார்? எங்கள் மொழியெல்லாம் அழிக்கிறது தானே உங்களுடைய நோக்கம். நீங்கள் வந்து எங்ககிட்ட என்ன பேசுறீங்கன்னா பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 2016 தான் NEP-னுடைய டிராஃப்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. 2016ஆம் ஆண்டு RSS ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் என்கிற இடத்துல. ஜூலை மாதம் 12, 13, 14 தேதிகளில் நடக்குது. அதில் ஒரு டாக்குமெண்ட்டு பிளேஸ் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்கள். தோழர் சீதாராம் யெச்சூரி அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே நாடாளுமன்றத்தில் எடுத்து காமிச்சார். அதனுடைய ஃபெசிலிட்டி இந்த இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? RSS ஆட்கள்லாம் கல்வி புலத்தில் பெரிய அதை படிச்சுட்டு வந்து நான் கேட்கணுமா? அதை அப்படியே கொண்டாந்து அந்த டிராஃப்டை என்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் கஸ்தூரி ரங்கன்னு அங்கே பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு மீதி எல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க?
நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. நாடாளுமன்றத்திலேயே உங்க அமைச்சர்களால் அது இல்லைன்னு சொல்ல முடியல. எனவே எங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாதீங்க. தங்க வரதராஜன் அவருடைய கோணத்தை கேட்டு வந்துடுற திரு தங்க வரதராஜன் மாற்று பார்வைகளை முன் வச்சிருக்காங்க, உங்க பதில். அதாவது இதை மீண்டும் சொல்கிறோம் இல்லையா, இப்போ என்ன சொன்னீங்க அண்ணாமலை சார், ஆப்ஷனில் நாங்கள் வந்து அரசாங்கம் திறந்து வைக்காத மாணவர்கள் பெற்றோர்களும் முடிவு பண்ணணும்னு சொல்கிறோம். அதான் எங்களுடைய நாங்கள் அண்ணாமலை வந்து இப்போ என்ன கேட்குறோம் சொன்னால் கருத்து கேட்க போகிறேன்னு சொல்கிறாரு. பாஜக கருத்து கேட்க போகிறாங்க, நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஆக பெற்றோரும் மாணவர்கள் என்ன முடிவு பண்ணுறதா பார்க்கலாம். சகோதரர் கனகராஜ் சொல்கிறாரு, நான் மோடி வேண்டுமா வேண்டாமான்னு சொன்னால் நாட்டு மக்கள் புறக்கணிக்க தான் சொல்கிறார். இன்னைக்கு தொடை தெரியப்பட்டிருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால நாட்டு மக்கள் நரேந்திர மோடி ஆதரவு எந்த இருக்குங்கிறத அவர் இந்தியாவில் இருக்கிறதா இல்ல வேற அந்நிய நாட்டில் இருக்கிறதா தெரியல. அரசியல் குற்றச்சாட்டு கட்டணுமா வேணாமான்னு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா டோல் கட்ட வேணாம்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி கட்டணுமா வேணாமான்னா மக்கள் ஜிஎஸ்டி கட்ட வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டு ஒரு முடிவு எடுத்துட முடியுமா ஒரு அரசாங்கம்? இப்படி மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுன்றது என்ன வகையான ஒரு கேட்பதற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு உரிமை இருக்கு. ஒரு முழங்காலுக்கு மொட்டதிலுக்கு இது ஒரு ஹோட்டல் போறோம் சார், அதுல ஒரு என்னோட விருப்பத்துக்கு அது நான் விருப்பம் என்ன சாப்பிடலாம் அது போல தாங்க. அவர் இன்னைக்கு வந்துங்க 3வது ஆப்ஷனல் மொழி முடிவு பண்றது ஒரு பெற்றோருக்கு மாணவருக்கு உரிமையை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் இருக்குமா இல்லையா? நீங்க மெனு கார்டுல பேர் லிஸ்ட் தான் இருக்கும், ஆனா அதுல வேற பிராக்டிகலா ஒண்ணும் ஆஃபரிங் இருக்காதுன்றார் சார். அது வந்து இப்ப திமுக கொடுக்கிற ஒரு 2 சீட்டை வாங்குற கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்களுக்கு அதை பேசலாம். நாங்கள் இந்த மாணவர்களுக்கு கல்வியில தீண்டாம இருக்கக்கூடாது. நிச்சயமாக அதான் அம்பாடி விட்டு பிள்ளைங்க என்ன படிக்கிறதோ, இன்னைக்கு அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க அண்ணன் என்ன படிக்கின்றதோ, இன்னைக்கு மாட்டு கட்சி உடைய மாவட்ட செயலாளர் பிள்ளைங்க முக்கிய பிரிவு விட்டு பிள்ளைங்க படிக்கிறத இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவ குழந்தைகளும் அந்த 3வது மொழி தரமான கல்வியை கற்க வேண்டும். அதற்காக பாஜக போராடுகின்றது. அதுக்காக இன்றைக்கு நரேந்திர மோடி வாய்ப்பை உருவாக்குகிறார். அதனால செய்து உங்கள் அரசியல் ஆபத்து, அதனால சொன்னேன் உங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக உங்களுடைய வியாபார யுக்திகளுக்காக இன்றைக்கு தமிழக மாணவர்களை தயவு செய்து வஞ்சிக்காதீர்கள் என்று பாஜக மன்றாடி கேட்டுக்கொள்கின்றது. நீங்க மன்றாடி கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ கம்யூனிஸ்ட் துடை தெரியப்பட்டதா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாமாங்கிறதுக்கு நீங்க சொல்லலை. ஏன்னா பெரும்பான்மை யார் இருக்கா? நரேந்திர மோடியை ஆட்சி பொறுப்புல இருக்கார். பெரும்பான்மை ஒரு நிமிஷம் இருங்க. பெரும்பான்மை தமிழ்நாடு இந்திய மக்கள்கிட்ட கேட்டா எத்தனை சதவீதம்? 63% மோடி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. மோடி இறங்கிடுவாரா? இப்படித்தான் நீங்கள் முடிவெடுப்பீங்களா? உங்கள் நோக்கத்துக்கு நீங்கள் பேசுவீங்களான்னு நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திரும்ப ஒரு விஷயத்துக்கு வாரீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிப்பதை நீங்கள் இப்போ சொல்லுங்கள். நான் ஆர்எஸ்எஸ் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னோன்னே தங்க வரதராஜன் இடைக்காலத்தில் இந்தி இறுதியாக சமஸ்கிருதம் என்று கோல்வால்கர் சொன்னதை நிராகரிக்கிறேன் என்று சொல்கிறாரா? இல்லை கோல்வால்கர் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரா? அந்த டாக்குமெண்ட் தான் இந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறத இது கஸ்தூரிரங்கன் பேரால் வந்திருக்க டாக்குமெண்ட்டு ஆர்எஸ்எஸ் கொடுத்த டாக்குமெண்ட்டுன்னு நான் சொல்கிறத நிராகரிக்கிறாரா? இது நாடாளுமன்றத்திலே சொன்னது. உங்கள் ஏதோ அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்களோ அதெல்லாம் படிக்க சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல. உங்கள் அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் யாரெல்லாம் எங்கே படிக்கிறாங்கன்னு பிரிண்ட் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கு. தி பிரிண்ட் என்கிற பத்திரிகையில் நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் எந்தெந்த வெளிநாடுகளில் படிக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதை எனக்கு தருவீங்களா என்ன? வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான லோனுக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே கட் பண்ண ஆட்கள் நீங்கள். நான் அதைத்தான் கேட்குறேன். உங்களுடைய நோக்கம், நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், கல்வியை நீங்கள் சொல்கிறீங்களா, அதைத்தான் நான் நீட்டில் கேட்டேன். நீங்கள் எத்தனை நீட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு இது மருத்துவம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நீங்கள் சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்கிற நீங்கள் இருக்கிற மாநிலங்களில் ஏன் பண்ணலை? ப்ரைவேட்டு நீங்கள் இந்த எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் எதனால் திசை மாற்றுறீங்க தெரியுமா? இதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன்னு. ஒன்று, அதில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான, இந்திய மக்களுக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான, ஓபிசிக்கு எஸ்சிக்கு எம்பிசிக்கு எதிரான அந்த விஷயங்களை பேசக்கூடாது என்பதற்காக இந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் மக்கள்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் பணம் கொடுங்க, நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவோம்.
நம்ம வரி கொடுக்க வேணுமா வேணாமா என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு பேரிடருக்கு தரமாட்டேன்றாங்க, கல்விக்கு தரமாட்டேன்றாங்க, எய்ம்ஸுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, இது மெட்ரோ ரயிலுக்கு பணம் தர மாட்டேன்றாங்க, புதிய ரயிலுக்கு திட்டத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஒன்றிய அரசாங்கம் கேட்குற பணத்தை நாம் வரியை கொடுக்கணுமா வேண்டாமான்னு சேர்த்து கேட்போம். நீங்களும் நானும் சேர்ந்தே போவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்தெல்லாம் வரல, ஆனால் நீங்கள் கருத்து கேட்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்கிறதையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம், நான் சொல்கிறதையும் வச்சுப்போம், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்போம் இந்தி வேணுமா வேண்டாமான்னு. அதே மாதிரி இவ்வளவும் கொடுக்காத ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் கேட்போம். அதே போல் நீங்கள் ஒரு இடத்துலையும் நீங்களோ நண்பர் நவநீதோ அல்லது வேறு யாருமோ சொல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப மூன்றாவது மொழி வேண்டுமா வேண்டாமா அப்படிதான் கேட்க போறோம். நீங்க திசை மாற்றாதீங்க, மடை மாற்றாதீங்க, அதை ஏமாத்துவீங்க. நீங்க மூணாவது மொழி வேண்டுமா வேண்டாமா கேட்க போறோம். இல்ல சார், நீங்க எப்போதுமே நீ பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? மக்கள்கிட்ட போய் மூன்றாவது மொழி வேணுமா வேண்டாம் பயப்படுறீங்க? இல்ல நாங்க பயப்படல. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், வரியும் கொடுக்கணுமா வேண்டாமா என்று நாம கேட்கலாமான்னு கேட்கிறேன். வரியும் கொடுக்கணுமா நிச்சயமா மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள்கிட்ட அடிபட்டு வரணும். கருத்து கனகராஜன் உங்க சம்மதத்தோட ஒரு கேள்வி பதில சொல்லிடுவேன். பகிர்வுன்ற 10 ஆண்டுல யூபிஎல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த 10-11 வருஷத்துல என்னங்கிறத எல்லாத்தையும் அப்படியே நான் பட்டியலோட பேசுகிறேன், நீ பட்டியலோட பேசுங்க பாப்போம். திரு குணசேகரன் நேரம் கொடுக்கணும் எங்க 2 பேருக்கும். தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கொடுக்கிற ₹1, உத்தரப்பிரதேசல இருந்து ஒருத்தர் ₹1 கொடுத்தா அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் திரும்ப எவ்வளவு கிடைக்குதுன்றது தனியா விவாதிக்கலாம். அது நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். மும்மொழி கொள்கையே இருங்க திரு கனகராஜ், மும்மொழி கொள்கையே இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தோடைய முதுகு எலும்பு என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி நாங்கள் முன்வைச்சிருக்கிறோம். அதுக்கு நேயர்கள் தங்களுடைய பதிலை சொல்லலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். மும்மொழி கொள்கை தொடர்பான ஒரு விவாதத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இருமொழியா மும்மொழிகளா என்ற ஒரு கேள்வி மிக தீவிரமான ஒன்றாக தமிழ்நாட்டு அரசியலை இன்றைக்கு முடுக்கி கொண்டிருக்கு. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான மல்லுக்கட்டு என்பது ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கின்ற ஒரு நேரத்தில் நாம் விவாதிக்கிறோம். மும்மொழி கொள்கை இந்திய கல்வி திட்டத்தினுடைய முதுகெலும்பு என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வர்ணிச்சிருக்கிறாரு. அது சார்ந்த நேயர்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். அது கண்டனத்துக்குரியது என்று 42% நேயர்களும், பாஜகவினுடைய கொள்கையைத்தான் அவர் சொல்கிறார் என்று 14% பேரும், தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை என்று 19% பேரும், இது இந்தியை திணிக்கிற முயற்சி என்று 25% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. குபேந்திரன், அதாவது அந்த 100% எப்படி இருக்குன்னா மொத்தமாக இந்தி திணிப்பு தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் 97 துறை இருக்குது, அதில் இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்குன்னு 16 துறையில் மட்டும்தான் ஆர்டியில் வந்தது இந்தியும் ஆங்கிலம் இருக்குது. மற்ற துறைகள் எல்லாமே இந்தி தான். நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க இந்தியில் தான் ரிப்ளை வருது. நீங்கள் இங்கிலீஷில் கேட்டாலும் ஹிந்தி தான், தமிழில் கேட்டாலும் ஹிந்தி தான், தெலுங்கில் கேட்டாலும் ஹிந்தி தான் வருது. அப்போது அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் வேண்டும் என்றே ஹிந்தியில் தான் ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் மதுரை MP சு வெங்கடேசன் பலமுறை அதை ரியாக்ட் பண்ணியிருப்பார். அப்போது நீங்கள் என்னென்னா, நீங்கள் எந்த மொழி விரும்பினாலும் அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம்ன்றது நாக்கில் லேட்டாக தேன் தடவுற மாதிரி. நான் ஹிந்தின்னு சொல்லலை அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்களே, சொன்னீங்களே, அங்கே சார் அங்கே நீங்கள் மலையாளம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பையனை கேட்டிருக்கீங்க, 5 பேர் கேட்டிருக்காங்க அந்த கிளாஸில், ஆனால் 30 பேர் ஹிந்தி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 பேர் ஃப்ரெஞ்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்சு ஹிந்தியில் ஒன்று ஆப்ஷன் உங்கள் பசங்களை மாற்றிங்க. அப்போது நீங்கள் விரும்பிய மொழியை கற்கவே முடியாது. ஃப்ரெஞ்சு இல்லையா இந்த லிஸ்ட்டில்? இல்லை சொல்கிறேன், மொழிகள் வச்சுக்கிட்டாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் திட்டம் போட்டு தமிழை அழிப்பதற்கான ஒரு முயற்சி இன்றைக்கி கல்வி அமைச்சர் அன்பில் மிக அழகாக சொன்னார் இன்றைக்கு பேட்டியில். இதுவரை இந்தியாவில் 56 மொழிகளை ஏப்ப விட்டுக்குது ஹிந்தி. அப்போ அந்த அமைச்சர் இருக்கார்ல தர்மேந்திர பிரதான், அவர் இருக்கிற மாநிலம் ஒரியா எப்படி இருக்கு போய் பாருங்க. போஜ்புரி மொழி, மராத்தியில் நீங்கள் மராத்தியில் படம் எடுத்தால் நான் காசு வாங்காமல் பாட்டு பாடுவேன்னு லதா மங்கேஷ்கர் சொன்னாங்க. ஒருத்தன் கூட படம் எடுக்கல.
இப்போ முதல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மராத்தியில் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ நாடகமும் கிடையாது. நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு இப்போ என்ன தாய்மொழி? மராத்தி. ஆனால் யாருக்கு தெரியும்? ஹிந்தி தான். மொத்த இந்தி மொழி படங்கள். அப்போ அந்த மொழி எப்படி சிதைச்சு, நீங்கள் ஒரு காலத்தில் தாக்கரே பாருங்கள், யோசித்து பாருங்கள். தாக்கரேவுடைய பத்திரிகை மராத்தி மொழி சாம்னா, இன்னைக்கு எத்தனை பிரதிகள் விற்குதுன்னு பாருங்க. அந்த மொழி அழிச்சிட்டாங்க, படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மராத்தி நாடகம் இல்லை, மராத்தி சினிமா இல்லை. அப்போ இந்த தமிழ் எப்படி நீங்கன்னா இந்த தமிழை ஒழிக்கிறதுக்கு வராங்க. இன்னைக்கு இருக்கிற மராத்தி உள்ளிட்ட எல்லா இந்திய மொழிகளையும் வளர்க்கறதுக்கு தான் இந்த திட்டம் சொல்றாங்க. நான் கேட்குறேங்க, நீங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாச்சு, மொபைல் ஃபோன் வந்தாச்சு, இப்போ ஏஐ உலகம். இப்போ 3வது மொழி இந்த ஏஐ இருக்கிற உலகத்தில் எதுக்காக பயன்படும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி அதுக்கு ஹிந்தி பயன்படுமான்றீங்களா? பயன்படுமா? நீங்க உலகத்தை வந்து இணைக்கிற ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் வந்துருச்சு. இப்போ எனக்கு தேவை என்ன? திரும்ப திரும்ப ஹிந்தி திரும்ப பானிபூரி கேட்பீங்களா? இட்லி தோசை சாப்பிடுவீங்களா? டாய்லெட்டுக்கு போக முடியுமா? தமிழ்நாடு தாண்டா உங்களுக்கு ஹிந்தி சாப்பாடு விஷயத்திலே இருக்காதுங்கய்யா. ஏஐயில் எங்கேயோ போயிட்டான் உலகத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? விருப்பப்பட்டால் படிக்கிறாங்க. நீங்கள் சென்னை சில்க்ஸ்லையோ அடையார் ஆனந்த பவன்லையோ போய் பார்க்க சொல்லுங்கள். அங்கே வடமொழிக்காரன் அழகாக தமிழ் பேசிகிட்டு இருக்கான். வியாபார பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், தமிழ் கற்றுக்கிட்டான். நிர்பந்தம், நம்மகிட்ட தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களால் மொழி கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ நமக்கு ஒரிசாலிருந்து தான் அதிகமான மைக்ரண்ட் லேபர்ஸ் வர்றாங்க. அங்கேருந்து ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து வர்றதெல்லாம் ஒன்று. ஸோ தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய சொந்த ஊர்லையாவது தமிழ் சொல்லி கொடுத்து பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறாரா? தேர்ட் லாங்குவேஜ். ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறேன். இன்னைக்கு 2 விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு. 5000 கோடி ரூபாய் தமிழ்நாடு இழக்கிறதுன்னு திமிரா பேசுகிறார் ஒரு அமைச்சர். அதுக்கடுத்து இன்னைக்கு துணை ஜனாதிபதி தன்கர் சொல்கிறாரு, ஒரு நாட்டை அழிக்க வேண்டும், பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்றால் அந்த மொழியை ஒழிக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அப்போ அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. யோசித்து பாருங்கள். அவர் நம்ம நண்பர் சொன்னார், வாக்கெடுப்பு நடத்தினது 242 நம்பர் இருக்கும்போதே நீங்கள் இந்த அட்ராசிட்டி பண்ணுறீங்களே. 330 வந்துருந்தால் தமிழ்நாடு 3 யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். இந்த பக்கம் வேலூர் விழுப்புரம் ஒரு பக்கமோ, அந்த பக்கம் கோயம்புத்தூர், 3 யூனியன் பிரதேசமாக்கி. ஏன்னா இவர் சொல்றாரு அண்ணாமலை, நாங்கள் கிளஸ்டர் அடிப்படையில் மொழியை பயிற்றுவிப்போம். இப்போ நீங்கள் கடலூர், சிதம்பரம், விழுப்புரம் பக்கத்தில் என்ன கிளஸ்டர் இருக்குது? அங்கே என்ன மொழி கற்றுக் கொடுத்துருவீங்க? யார் கேட்டாங்க மொழி? அங்கே அந்த பார்டர் லாங்குவேஜ், அது பார்டர் லாங்குவேஜ் எங்கே இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன கிளஸ்டர்னா 3 யூனியன் பிரதேசமாக பிரித்து தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மும்மொழி கொள்கை என்ற வேகத்தில் உள்ள நுழைகிறார்கள். இதுக்கு பணம் தர மாட்டேன், 5000 கோடி ரூபாய் இழக்கிறது என்று சொல்கிற அந்த அளவுக்கு அவருக்கு எப்படி ஆணவம் வருது? அவர் இன்னொருத்தர் தன்கர் மொழி சிதைக்கணும், அப்போதான் நம்ம ஊடுருவ முடியுங்கிறார். அப்போ உங்கள் நோக்கமெல்லாம் என்ன? தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும். தமிழ்நாடு மட்டும்தான் அடங்க மறுக்கிறது. இதுக்கு ஒரு வழியா இல்லை, இப்படியே உள்ள பூந்துடணும். சார் ஓரளவுக்கு பொய் சொல்லலாம், ரொம்ப பொய் சொல்றான்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யார் பொய் சொல்றாங்க? முடிச்சிரு. அது எது பொய்? இருங்க, நீங்க பொய் எதுன்னு சொல்லுங்க. நீங்க மூத்த பத்திரிகையாளர். சன் டிவியில சன் மராத்தி அப்படின்ற ஒரு சேனல் இயங்கப்படுகிறது. காமிக்கணும் மராத்தி மொழி அழிஞ்சு போச்சுங்க. மராத்தியில படம் இருக்கிறதுன்னு நான் காமிச்சு தரேன். எவ்வளவு படம்? 2 படம் சொல்லுங்க. மராத்தி படம் 2 படம் இப்பவே சொல்றேன் சார். இல்ல நீங்க பாருங்க சார், கடைசியா பார்த்த 2 நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்த மராத்தி படத்தை சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லட்டுங்களா? தமிழ்ல யாரோ ஒருவன் அப்படின்னு மாதவன் நடித்த படம், அதோட ஒரிஜினல் ரீமேக், ஒரிஜினல் படம் மராத்தியில் எடுக்கப்பட்ட படம். சார் வேணா யார் வேணா கேட்டு பாருங்க. நீங்க ஓரளவுக்கு சொல்ல சன் குழுமமா நடத்துறது ஒரு சேனல் நடத்துறது வியாபாரம் ஒண்ணு சார். தமிழ்நாட்டுல தமிழ்ல இருக்கிற படம் இப்போ நீங்க மகாராஷ்டிரால மராத்தி ஒண்ணா நீங்க சொன்னல எத்தனை படம் வருது? இப்போ நீங்க சரி இல்ல ஒரு நிமிஷம் சார். இல்ல இந்த 2024இல் மராத்தியில் எடுக்கப்பட்ட படங்கள் எண்ணிக்கை சொல்லுங்க. நீ தேடினாங்கனோ இல்ல சார், நான் இத பாருங்க லிஸ்ட் ஆஃப் மராத்தி ஃபிலிம்ஸ் இன் 2020 இத பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. ஜனவரில போறேன். எனக்கு நான் இத பாருங்க, நீ கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டேன். நீங்க மராத்தியா அழிஞ்சிடுச்சுட்டீங்க, சன் குழுவே நடத்துறாங்க. அடுத்து சன் ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க. இது போய் இன்னொரு விஷயம் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் சார். நீங்க சொல்றது மராத்தி மொழி, நான் மராத்தியை விட அங்க வந்து அவர் சொல்றது வந்து மும்பைல ஹிந்தி ஆதிக்கம் வந்துருச்சு. படமே இல்ல சார், அதுக்கு சொல்றேன். இல்ல அவர் சொல்ல வர பாயிண்ட் வந்து சார், நீங்க அவருக்கு டிபெண்ட் பண்ணாதீங்க. இல்ல டிபெண்ட் பண்ணல, ப்ளீஸ் கன்வெர்ட் பண்ற பாயிண்ட் நான் கவுண்டர் பண்ண. இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. ஹிந்தி டாமினன்ஸ்ல நீங்க வந்து ஹிந்தியோட டாமினன்ஸ்ல மராத்தியோட லிட்டரேச்சர், மராத்தி டிராமா, மராத்தி சினிமா போயிடுச்சுன்ற சாமனா போச்சுனாரு. நான் பாம்பேல இருந்துக்க சாமனா வந்து பால் தேக்கர் ஆபீஸ் நான் பார்த்து வந்திருக்கேன். அதனால தயவு செய்து ப்ளீஸ் ஒரு விஷயம் நீங்க சொன்னதுக்கு கவுண்டர் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்த நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. பேக்கேஜ் ஹோட்டல்ல போனா ஒரு பேக்கேஜ் இருக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நான் அந்த பாயிண்ட்டை நான் உள்வாங்கிறேன். நான் திரும்ப இந்த பாயிண்ட் தான் வருவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சார் கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. அதுக்கு இப்போ எஸ்சிவின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது கேபிள் டிவி கொடுக்கக்கூடிய. வெயிட் இல்ல சார், அப்படி இல்லை, அதுலேயே ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. எஸ்சிவி தமிழ் பேசிக்னு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜில் என்ன கொடுக்குறாங்க? ஹிந்தின்னு போட்டு ஒரு 3 சேனல் கொடுக்குறாங்க. தமிழ் பேக்கேஜில் எப்படி ஹிந்தி வரும்
ஸோ அது சாய்ஸாக இருக்கு. நான் அதுதான் திரும்ப சொல்ல சாய்ஸாக இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன். யாரும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. கடைசியாக ஒன்று சொன்னேன் சார், என்கிட்ட சொன்னார் சார் 1969 2010 வரைக்கும் வந்து ஹரியானாவில் வந்து தமிழ் வந்து 2வது மொழியாக இருந்தது. அதுக்கு பல அதுக்கு பின்னாடி வேற அரசியல் இருக்கு. இல்ல அரசியல் உலகத்துல தமிழ் எத்தனை இடத்துல சார் இருக்கு சார். அது நான் சொல்ல கரெக்ட். ஹரியானாக்கு போயிட்டீங்க. அந்த இல்ல அந்த சார் சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி சார். அதான் சொல்ல வரேன். இலங்கையில் ஆட்சி மொழி. நான் என்ன சொல்றேன், இலங்கையில இனப்படுகொலை நடந்த காலத்திலேயே கொழும்புல எங்க போனாலும் தமிழ்ல எழுதி இருக்கும். நீங்க டெல்லிக்கு போனா இந்தியால இருக்கிற ஒரு நீங்க வந்து தமிழ் மட்டும் தெரிந்த ஒருவரால டெல்லியில சர்வே பண்ண முடியாது. கரெக்ட். கொழும்புல இருக்க திருவள்ளுவருக்கு பட்ட போட்டுருக்கு, இங்க பட்ட போட்டா பிரச்சனை. அது வேற விஷயம். அதுக்குள்ள நான் வரல. பட்ட போடுறதா பூணூல் போடுறதான்றதா பிரச்சனை சார். அதுக்குள்ள நான் சொல்ல வரேன். இது இப்போ என்ன அதிக சொல்ல வந்தேன்னா 2010 கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்த தமிழ்ன்ற 2வது மொழி வந்து பூபேந்தர் சிங் ஹூடா வந்து நீக்கிறார். அப்போ வந்து யூபிஏவோட கூட்டணி திமுக இருந்தது. ஏதாவது ஒரு அழுத்தமோ ஒரு கண்டனமோ தெரிவித்தாங்களா ஏன் வந்து நீங்க நீக்கினீங்கன்றதுக்கு? இல்ல இத்தனை வருஷமா ஹரியானால தமிழ் வளர்க்கறதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக அதிமுக உட்பட என்ன பண்ணாங்க? ஹரியானால எதுக்கு தமிழ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அந்த நாள்ல? அது வேற விஷயம் சார். என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு பஞ்சாபிக்கும் இதுக்கு பிரச்சனை, இது மொழி வாரி பிரச்சனை. இந்த நடுவுல கொண்டு வந்து மத்தியஸ்தப்படி வச்சாங்க. சொல்லுங்க என்ன எதுக்காக அங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அப்பதானே கான்டெக்ஸ்ட் புரியும். அதுதான் கான்டெக்ஸ்ட். 2 மொழியில பஞ்சாபிக்கு வந்து ஆளுமை வேணும்னு சொல்லும்போது உங்க இதுமே வேணா தமிழ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. கரெக்ட். அதுக்கு தான் மனோகர்லால் கட்டர் அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் வந்து பேசும்போது தமிழ்ல சரளமா பேசுறது நம்ம பார்த்தோம். எவ்வளவு ஊடகங்கள் வந்து கவர் பண்ணதே பார்த்தோம். அவர் தமிழ்ல பேசலன்றது யாரும் மறுக்க முடியாது. அவர் ஒரு 4 லைன் வந்து அவர் அமீர் சொன்ன மாதிரி 4 லைன் வச்சு படிக்க தமிழ்ல சரளமா பேசினார். அதே மாதிரி மரியாதைக்குரிய அமீர் அவர்கள் அவர் பெரிய பிலிம் டைரக்டர் தான். அவர் என்ன பண்ண, அமிதாப் பச்சனுடைய முதல் படம் இந்தி படம் சாத் இந்துஸ்தானி 7 இந்தியர்கள் படத்தை அவர் பார்க்கணும். அதுல ஒரு தமிழ் கேரக்டர் இருக்காரு. தமிழ் கேரக்டர் என்ன பண்ணிருக்கான்றது பார்த்தா அவருக்கு தெரியும். அதுல சோ ஒட்டுமொத்தமா என்ன சொல்ற, மாணவர்கள் கிட்ட இந்த சாய்ஸை கொடுங்க, அவங்க சூஸ் பண்ணட்டன்றதா என்னுடைய பாயிண்ட். இதை வந்து ஏற்கனவே இருக்கிற மும்மொழி கொள்கையை எக்ஸ்டெண்டா பண்ண போறாங்க. அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை என்று ஏற்கனவே இருக்கிறது, பல பள்ளிகளில் இருக்கிறத எக்ஸ்டெண்டா பண்ண புதுசா வந்துன்னா நானும் எதிர்க்கிறேன் சார். திருப்பி தான் நானும் எதிர்க்கிறேன். எங்களுக்கு தமிழ்நாடு சட்டசபையில் 234 பேர்ல 4 பேர் தான் பிஜேபிக்காரங்க. இப்போ இந்தி வேணும் என்று சொன்ன கட்சியை தமிழ்நாடு நிராகரித்திருக்கிறது. 230 பேர் இந்தி வேணாங்கிறவங்க வேணாம் தான் சொல்கிறோம். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தேவை? நீங்களே மைனாரிட்டி, நீங்கள் சொல்லி ஓட்டு வாங்க முடியல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கொள்கையை கூட எங்கள் தலையில் திணிக்கிறீங்க? எங்களோட நாங்கள் ஏற்றுக்கணும்னு ஏன் வந்து எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது? இப்போ இது வந்து ஒரு சர்வாதிகார போக்காக இருக்குது. நீங்கள் எல்லா தாய்மொழிக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தர்றோன்னு எல்லாம் பேசுகிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு திட்டங்களில் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தமிழ் மொழியில் பேர் வச்சுருக்கீங்களா? தமிழ் மொழி மேலே அவர் பெரிய அன்போடு இருக்கிறாரு மோடி அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தமிழ் மொழியில் பேர் வச்சுருக்கீங்களா? அல்லது எங்கள் தமிழ் மொழி கூட கொடுங்க, வேற ஏதாவது ஒரு மொழியில, ஹிந்தி அல்லாத ஏதோ ஒரு மொழியில பேர் வச்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது சார். நான் சொல்லிடுறேன், கேள்வி வரட்டும், கேள்வி வரும், எனக்கு பதில் உங்களால சொல்ல முடியாது. இன்னைக்கு தேசிய மொழி தினமா இருக்கிற நரேந்திர மோடி இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. ஒரு திட்டத்துக்கு சர்வ சிக்ஷா அபியான் வைக்கிறீங்கல்ல, அது தமிழ்ல பேர் வைங்களேன், வைங்களேன். சர்வ சிக்ஷா அபியான் தமிழ்ல பேர் வைங்க. இல்ல நீங்க வைக்கக்கூடிய எல்லா கொள்கை நான் பேசுற அப்புறமே பதில் சொல்லுங்க. இப்ப நம்ம பேசிட்டு சமக்ர சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷாவோ அல்லது வேற எந்த திட்டமா இருந்தாலும் சரி, ஆத்மா நிர்பார் அப்படி ஒரு திட்டம் இருக்கு. நீங்க எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, காசு எல்லாத்துக்கும் காசு. இன்னைக்கு சார் இருங்க சார், நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்குது. சொல்ல வரேன். இல்ல நிறைய கேள்வி இருக்கு, நீங்க பதில் சொல்ல வேண்டியது. அதாவது இருமாப்பா பேச வேண்டாம்னு சொல்ல வரேன். பாராளுமன்றத்துல நான் என்ன கேக்குறேன்னா, எந்த திட்டத்துக்குமே எந்த மொழியிலுமே பேர் வைக்கிறதுங்கிற பழக்கமே இல்ல. சிறுமைப்படுத்த வேண்டாம். 4 எம்எல்ஏ இருக்கலாம். என்னன்றது நான் சொல்றேன். இது வந்து என்னோட புரிதல். முடிங்க சார், நேரம் இல்ல சார். அதாவது செக்ஷன் 351 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க, மத்திய அரசுடைய கடமை வந்து இந்தியை பரப்ப வேண்டியது மத்திய அரசு. வேற விஷயங்க. காங்கிரஸ் இருந்தாலும் அதான் பண்றாங்க. பிஜேபின்னு சொல்ல இல்ல இல்ல. காங்கிரஸ் நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க வந்து காங்கிரஸ் இருந்தாலும் தான் பண்றாங்க. நான் யார் பண்ணாலும் தவறு தான். காங்கிரஸ் அதனால தான் ஆட்சியில இல்லாம போச்சு. அப்ப வந்து மாத்துங்க, அந்த சட்டத்தை மாத்துங்க. 22 மொழிகளையும் சமமா நடத்துவோம்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன? உங்களுக்கு ப்ராப்ளம் இங்கிலீஷோடயும் ப்ராப்ளம் பேச முடியும் இல்ல சார். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இங்கிலீஷோடயும் உருதுவோடயும், மீதி எல்லாம் உங்க கணக்குப்படி பாரதிய லாங்குவேஜ். கரெக்ட் தான் சார். பாரதிய லாங்குவேஜ்ல பேர் வைக்க வேண்டியதானே? திமுக கூட்டணிமா மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க தான 10 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இல்லையா சார்? ஹிந்தி கத்துக்கோன்னு சொல்ற 10 வருஷமா ஆட்சியில இருந்த மோடி அரசு என்ன செஞ்சதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க திருமுருகன். நான் பணம் தர மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஏன் பணம்? நான் கொடுத்த வரி பணம். அந்த வரி பணத்தை தர மாட்டேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனாலும் திரும்ப சொல்லி நிபந்தனைகளை அவங்க விதிக்க கூடாது. இல்லைங்க, இது வந்து எங்களுடைய பணங்க, எங்களுக்கான பிரிச்சு தர்றது வேலையை தான் ஒன்றிய அரசு வந்து, அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு பாஸ் கிடையாது. எனக்கு வந்து எஜமான் கிடையாது டெல்லி. இங்க எல்லாரும் சமமானவர்கள்.
எல்லா மொழியும் சமமானது. டெல்லிக்காரங்க ஏதோ பாஸ் மாதிரி நான் உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னா, நாங்க உழைச்சிருக்கோம் சார், நாங்க உழைச்சு கொடுத்த பணம், அந்த பணம் எனக்கு தர மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீட் வேண்டாம்னு சொல்றோம். என்ன அண்ணாமலை என்ன சொல்றோம், எத்தனை பேர் செத்தாலும் நீட் கொண்டு வரும்னு சொல்றாங்க. தமிழ்நாடு வேணாம்னு சொல்லுது, ஹிந்தி வேணாம்னு சொல்றோம், எங்களுக்கு திட்டங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்றோம், எங்களுக்கு ரயில்வே திட்டங்கள்ல இருந்து தொழிற்சாலை திட்டங்கள்ல இருந்து அதையெல்லாம் தர மாட்டேன்னு சொல்றாங்க. எங்க மீனவர் கொலை செய்யப்படுறாங்க, ஆனா தடுக்க வர மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லா இடத்துலயும் எங்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாவே நடத்திக்கிட்டு இருக்கிறதோட நோக்கம் என்ன என்றால், அப்ப இது எந்த இடத்திலும் ஒற்றுமையோ வளப்படுத்துவோம் எந்த இதுமே கிடையாது. யுனிவர்சல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ல எல்லா நாடுகளையும் நீங்க வந்து ஐநாவில் இருந்து உலகத்துல கல்வியை பற்றி பேசுகின்ற எல்லா இடத்துலையுமே குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று தான் சொல்கிறாரே ஒழிய இந்த மூன்றாவது மொழி திணிங்கிற எந்த மாநிலத்தை எந்த நாட்டிலையும் சொல்றதே கிடையாது. தேவைப்பட்டா போய் கத்துக்கிறேன். இங்க இருந்து அதிகமா துபாய்க்கு போய் கத்து, இங்க இருந்து அதிகமான பேர் துபாயில போய் வேலை பார்த்தாங்க. அவங்கள அரபி மொழி கத்துக்கிட்டா போனாங்க, அங்க போய் வேலை செய்யலையா, பொழைக்கலையா, அதெல்லாம் நடக்கலையா? இங்க சிங்கப்பூர் போய் வேலை செஞ்சாங்க. எல்லா இடத்துல அங்கெல்லாம் போய் எல்லாம் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. உலகம் முழுவதும் போய் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. அங்கங்க அந்த நாட்டில் மொழியெல்லாம் கத்துக்கலையாது. எங்கிட்ட புதுசா வந்து நீங்க கத்துக் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க சார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார்ல அதிகமான ஆட்கள் இங்க வேலைக்கு வர்றாங்க. நீங்க முதல்ல அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் இன்னைக்கு மருத்துவமனையில் போய் தனக்கு வேணுங்கிற வைத்தியத்தை சொல்லியிருப்பான், தனக்கு வேணுங்கிற கூலியை கேட்டிருப்பான், வேணுங்கிற இடத்துக்கு போயிருப்பான், எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். அப்ப நீங்க முதல்ல தமிழ்ல இந்தியா முழுவதும் கொண்டு வாங்க. இந்தியா முழுவதும் இல்ல பண்ணவே இல்லை சார், பண்ணவே இல்லை சார். கதை பேசுங்க, இருங்க சார். ரெண்டு அரசோட நிலைப்பாட சொல்றேன். நிலைப்பாட விட்டுருங்க சார். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பொய்ய பேசுறது. நீங்க உத்தரப்பிரதேசத்துல இருங்க சார், நான் பேசுறேன். அரசு அறிவிக்கப்பட்டது. உங்க அரசு ஒரு வேலையும் பண்ண அரசு இல்ல, பொய் பேசுற அரசு. அமெரிக்காவுல செய்த போட்டு அனுப்புறான், வெக்கமெல்லாம் பேசிட்டு கிரைட்டீரியா வைக்கறாங்க. எது கிரைட்டீரியா வைக்கறாங்க? இந்த கிரைட்டீரியா கதல பேசுறீங்க. வைக்கறாங்க. எது கிரைட்டீரியா வைக்கறாங்க? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கும்போது இப்ப எது கிரைட்டீரியா வச்சாங்க? அதுதான் சார் இது. பாருங்க, பொய் பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், கிரைட்டீரியா எல்லாத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழ் கத்து கொடுத்திருந்தா வர்றவன் ஒழுங்கா வேலை பார்த்திருப்பானா இல்லையா? எங்கிட்ட ஒழுங்கா கூலி கேட்டிருப்பானா இல்லையா? ஒழுங்கா தங்கற கடவன் கேட்டு உரிமை ஒன்னு கேட்டிருப்பானா இல்லையா? ஏன் தமிழ் கத்து தரல உத்தரப்பிரதேசத்துல? ஏன் பீகார்ல கத்து தரல? இருங்க சார், தமிழ்நாட்டுல ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க. எதுக்குங்க? எப்படி கத்துட்டாங்க? எப்படி கத்துட்டாங்க? எப்படி ஹிந்தி கத்து தான் வந்தாங்க? நான் கேக்குறேன், வெளி மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி தமிழ் கத்துக்கிறாங்கல்ல, ஒழுங்கா அவங்களை அங்க கத்துக்க சொல்லி இருக்கணும்ல? இல்ல சார், தமிழ் கத்துக்கிட்டா தான் வேலை இருக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் நடத்துது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இப்ப தமிழ்நாடு அதிக அளவுக்கு வேலை தருது. நான் கேட்கிறேன், இந்தியாவில் 3 பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. 3மே இந்தி பேசாத மாநிலம். சொல்லுங்க பாப்போம், இந்தியாவில் ஏதாவது வளர்ந்து. உத்தரப்பிரதேசம் வரல, அத்தனை மக்கள் தொகை இருக்கிறது. பீகார் வளரல. இந்தியாவுக்கு ஒரே நாள்ல தானே எல்லா மாநிலத்துக்கும் விடுதலை கிடைச்சது. 1947 ஆகஸ்ட் 15 தானே. அப்புறம் நாங்க மட்டும் வளர்ந்துருக்கிறோம். கோவா கிடைக்கல சார். கோவா விட்டுருங்க. நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசம், பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் ஒரே நாள் தானே விடுதலை கிடைச்சது. ஏன் நாங்க மட்டும் வளர்ந்துருக்கோம், நீங்க வளரல? தங்க வரதராஜன், உங்க நிறைவு பார்வை சுருக்கமா. திரு தங்க வரதராஜன். அதாவது குணசேகரன் இப்ப திருமுருகாந்த் நிறைய அவதூறு கருத்துக்கள் வச்சார். பாருங்க, எங்கள் நோக்கம் ரொம்ப தெளிவுங்க. இவர் என்ன தமிழுக்கு என்ன செய்தார் சொல்றார். பாருங்க, எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவு. இன்னைக்கு 56 மொழி வந்து தாய்மொழி வந்து நலிவடைந்து தான் சொல்றீங்க. அது நலிவடையவே கூடாதுன்னு தான் இன்னைக்கு இந்த தேசிய கல்வியுடைய பிரதான நோக்கம். இது வந்து இது எங்களுடைய பிரதான நோக்கம். அதை எங்களை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக எந்த ஒரு தாய்மொழி உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்பது பாஜக நோக்கம். இன்னைக்கு முதல்ல திருவள்ளுவர் சிலை உத்தரப்பிரதேச வழியை பாருங்க, கொண்டு குப்பை தொட்டில போட்டிருக்கீங்க திருவள்ளுவர் சிலையை. அந்த திறந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கதையெல்லாம் பேசுங்க. இந்த கதையெல்லாம் அப்புறமே பேசலாம். திருவள்ளுவர் சிலை நீங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்ச சிலை, அந்த திருவள்ளுவருக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கீங்க? நிச்சயமாக இந்த தேசிய புதிய கல்விகளுக்கு நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மாணவர்கள், பெற்றோர்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள். இதை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு வேண்டுகோளை மீண்டும் எங்கள் தர்மேந்திரன் வச்சிருக்கார். அதை ஏற்க வேண்டும் தமிழக அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கின்றோம். ஒரே ஒரு விஷயம், இப்போ ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 3வது மொழி கொள்கை. இப்போ ஹிந்தி யாரும் படிக்கணும்னு சொல்லியே, இப்போ எத்தனை லட்சம் பேர் இந்தி தட்சிண பிரசார சபாலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், ஏழை பள்ளி மாணவர்களும் ஹிந்தி கற்க வேண்டும்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 234 சட்டமன்ற தொகுதிகளில் பள்ளிக்கு பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மையம், ஹிந்தி கல்வி மையம், டியூஷன் சென்டர் வச்சு, இல்லை மத்திய அரசு வச்சு, பிஎம்ஸ்ரீ மோடி ஹிந்தி பயிற்சி மையம் போட்டு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, இலவசமாக கற்றுத்தரப்படும். அரசு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஹிந்தி கற்றுத்தரப்படும். சென்டர் போட்டு கற்றுக் கொடுத்துருங்க. யார் வேணாம்னா எதுக்கு நீங்கள் அரசு பள்ளிகள் பக்கத்தில் சென்டர் போட்டு கற்றுக் கொடுங்க. யாராவது ஹிந்தி பிரச்சார சபாவை ஹிந்தி நடத்தக்கூடாது, எக்ஸாம் நடத்தக்கூடாதுங்களா? 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் எக்ஸாமு, 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லையா? சென்டர் போடுங்க, ஃப்ரீயாக கற்றுக் கொடுங்க. யாரும் வேண்டான்னு சொல்ல கற்றுக் கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. நிறைவு செய்யலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.